ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். ஜெட்மேன் அப்படிங்கிற ஒரு அனிமே. இது வந்துட்டு பழைய சேனலில் போட்டிருந்தோம். இப்போ இந்த சேனலில் ஃபுல் இதாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு டார்க்கான அனிமே. ரொம்பவே டார்க்கான டோனில் தான் அதை பார்க்கறதுக்கே இருக்கும். ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்கும். பட் நல்லா எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு நடக்கக்கூடியதை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மனுஷங்களால் உருவாக்கப்படுற ஒரு மான்ஸ்டரையே கொல்றதுக்காக உருவாக்கப்படுறவன். பட் அவன் வந்துட்டு எப்படி வாழ்றான், அவனுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கு, கடைசியில் யார் இதுக்கு வில்லனா வருவா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். நம்ம ஹீரோ ஓவர் பவரா இருப்பான். கடைசியில இவனடா வில்லனா வர போறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கும். சோ இதை வந்துட்டு நீங்க ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஒரு 5K லைக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்குமே வந்துட்டு அது ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி தரும். அதுக்கப்புறம் நல்லா ஹை பாயிண்ட் வந்துட்டு கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் இருந்துட்டு ஒரு பீஸ்ட வந்துட்டு எல்லாருமே பிளேயர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த பணக்காரங்க எல்லாமே டெய்லி ராத்திரி ஒரு சீக்ரெட்டான இடத்துல இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிற பீஸ்ட் மேல பெட் கட்டி அதுங்களுக்குள்ள சண்டை போட வைப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கொல்றதுக்காக துடிக்கிற ஒரு பீஸ்ட் தான். அதுங்களுக்கு மனுஷங்களை கொல்றதுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நைட் வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் என்னன்னா ஒருத்தர் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க போல. அது இருந்துட்டு அந்த டாக்டரே கொன்னுட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மனுஷங்களை கொல்ல சொல்லுது. அன்னையில மனுஷங்களை கொல்றதுக்கான ஃப்ரீ வில் வந்துட்டு அந்த பிளேயர்ஸ்க்கு வந்திருக்குது. அன்னைக்கு வந்து 13 பிளேயர்ஸும் 2 ஹியூமன்ஸும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் இருந்துட்டு என்ன பண்ற, அது உனக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்து ஒரு குழந்தை கையில வச்சுட்டு இல்ல இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து கட் பண்ணி அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு டிவில வந்து குழந்தைய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியான ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருந்துட்டு எனக்கு வீட்டுக்கு போன பயமா இருக்கு, பொண்ணுங்களை கொல்ற சீரியல் கில்லர்லாம் இருக்காங்க தெரியும்ல அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு அது ட்ரெயின்ல தானே நடந்துச்சு, இங்கேயா நடக்க போகுது, இங்க நடந்தப்போ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப ஒருத்தன் மட்டும் அவனா போட்டு போயிடறான். அவனும் பிளேயரா தான் இருக்கணும். அப்புறம் சம்பவ இடத்துக்கு டிடெக்டிவ்லாம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த வேர்ல்வின் டீமனுக்கு இறங்கிட்டாங்களா, பட்ட பகல நடந்திருக்கு, ஒரு ஹை விட்னஸ் கூடவா இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துட்டு அந்த குழந்தை என்கிட்ட கூடன்னு சொல்லியிருப்பார்ல, அவர்கிட்ட இதோட 5 பேர் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு கடந்த 10 வருஷத்துல எவ்வளவோ பேர் போயிட்டாங்க, சீக்கிரம் இந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து கையில ஒரு ரிங் இருக்கு. அப்ப டிரைவர் இருந்துட்டு நமக்கு எந்த க்ளூவுமே இல்ல, அவன் செத்து இருந்தானே என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அவர் வந்து இந்த குழந்தை ஒரு டீமன், கொன்னாலும் இவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் தான் நம்ம ஹீரோ. அதை ரெண்டு போறப்ப அவங்க தாத்தா இருந்துட்டு இந்தா நீ கூட போற பையன் தானே உனக்கு கொடுத்தா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் தான் வேணும்னு என் கூட வந்து சுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு சரி நல்லா கேட்டுக்கோ, நீ வந்துட்டு ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு இல்லாம ஒருத்தவங்களை போட்டு அடிச்சேன்னு வச்சுக்குவேன், அது வெறும் வயலன்ஸ் தான், அதனால ஏற்படுற காயம் வந்துட்டு ஆறாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனா தாத்தா நீங்க தானே காயெல்லாம் ஆறிரும் சொன்னீங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் உடம்புல ஏற்படுற காயத்தை சொல்ல மனசுல ஏற்படுறத சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் இது இன்னொரு லெசனா, ஓகே நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல பட் நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு மறந்துடாத, மத்தவங்களை காப்பாத்துற ஃபீலிங் இல்லாம நீ ஒருத்தவங்க போட்டு அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அவனும் சரின்ட்டு போயிடறான். அப்ப அங்க ஒரு பொண்ணு கிட்ட சில பேர் தப்பா நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க அவங்க வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்ல அப்பனா ஒரு 10,000 என்ன ஆகுமே அப்படிங்கிறப்ப அவங்க நான் தரேன் என்ன காப்பாத்து அப்படிங்கிறப்ப ஒருத்தன் கத்தி வச்சு குத்த வரப்ப ஹீரோ வந்துட்டு ஈஸியாக அவனை அடிச்சு போட்டாரான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அட்டாக் பண்ண வரப்ப ஒருத்தனை அடிச்சு போட்டாரான். இன்னொருத்த போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்க அவன் இன்னும் ஒரு பஞ்சு தான் விடுறான், அவ்வளவு தூரம் போய் விழுதான். அந்த பொண்ணு இருந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கே அப்படிங்கிறப்ப இன்னொரு பையன் வந்துட்டு எனக்கு தெரியும் எல்லாமே முடிஞ்சு தானே, உன்ன என்ன சொன்னேன் ஒரு கிரைம் நடந்தா எங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் தானே, நான் நீ கோனா 3 பேரு டீம், 3 பேரும் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்துதான் வேலை செய்யணும், புரியுதா ஜின் அப்படிங்கிறான். சோ நம்ம ஹீரோ பேர் வந்துட்டு ஜின். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஓ நீங்க இப்படி பேட்ரோல் போவீங்களா அப்படிங்கிறப்ப அந்த கோகா அப்படிங்கிற பையன் இருந்துட்டு ஆமா நாங்க ஜஸ்டிஸ்க்காக போராடுறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சரி 10,000 பேசுன மாதிரி கொடுங்க அப்படிங்கிறப்ப அந்த கோகா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டு ஜஸ்டிஸ்க்காக காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சரி கோனா கையில நான் கட்டு கட்டியிருக்கேன் இவத்தியா என் கையிலுமே நான் கட்டியிருக்கேன், இதோ இதான் ஏஞ்சல் ரிங், எங்க தாத்தா அப்படிதான் சொல்லுவாரு அப்படிங்கிறான். சோ அவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த சின்ன குழந்தை வந்துட்டு நம்ம ஹீரோ தான். அப்ப அந்த பொண்ணு ரெண்டு இது சாதாரண காயம் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எச்சு துப்பி காத்துல விட்டு ஆறிடும் அப்படிதான் எங்க தாத்தா சொல்லுவாரு அப்படின்னு சொல்றான். அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கொன்னால ஒருத்தன் அவன் போயிட்டு இருக்கப்ப இன்னொரு இருந்துட்டு இன்னுமே உனக்கு கொல்ற ஆசை நிக்கல போல, நம்ம வேணா இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் இவங்க காப்பாத்துனாங்களோ ஒரு பொண்ணு அவ வந்துட்டு இங்கதான் இருக்கீங்களா மத்தவங்களா எங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு ஒரு போன் வந்துட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு பரவாயில்ல எல்லாம் பிஸியா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே காசை கொடுத்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு இங்க தான் நான் வேலை செய்றேன், நைட் வந்தா உனக்கு நான் டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடா. ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அவங்க தாத்தாவுமே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறப்ப இவன் இருந்துட்டு என்ன காயம் பட்டுருச்சா, நீ ஏன்னா எச்சு தொட்டு தரவனா சரியாயிரும் சொன்னீங்க, கவலைப்படாதீங்க இப்ப ரத்தம் வரது நின்றோம், அவன் வெளியே ஏன் எல்லாம் வித்தியாசமா தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு தூங்கல அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சரி அதை விடுங்க, இங்க பாருங்க நான்
நான் ஒருத்தவங்கள காப்பாத்தி இந்த பணத்தை சம்பாரிச்சேன், அவங்க ஹாப்பி தான் அப்படிங்கிறப்ப அவனோட தாத்தா கட்டி பிடிச்சிட்டு, இங்க பாரு ஜின், வயலன்ஸ்னால தான் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு, நாங்க தான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுமே போயிட்டு பல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறான். அவர் இருந்துட்டு எக்ஸாமின் பண்ணணும்னா காசு வேணுமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்கிட்ட இருக்கு அப்படின்னு கொஞ்சம் காசு காமிக்கிறப்ப என்ன விளாடுறே அப்படின்னு தள்ளி விட்டு போக ஹீரோ இருந்துட்டு என்கிட்ட 10,000 இருக்கு அப்படின்னு சொல்றான். பட் அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இழுத்துட்டு போறப்ப அங்க ஒரு ஃபேமிலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இதுக்கு முன்னாடி இவன் இருந்துட்டு ஒரு பெரிய வீட்டை பார்த்துட்டு இதே மாதிரி பெரிய வீட்டுல உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்றப்ப அவரு இருந்துட்டு எனக்கும் அதே ஆசை தான், பட் அது நடக்குமா, ஏன்னா இதுக்கு நிறைய காசு செலவாகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கண்டிப்பா அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் நினைச்சிட்டும் நிறைய ஹாப்பி மெமரிஸையுமே நினைச்சிட்டு எதுக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கு அந்த போன் மூலியமா போன் பண்றான். ஆனா அங்க அந்த பையனோட அப்பா இருந்துட்டு கோகா நீ வந்துட்டு ஒரு அனாதை பையன் கூட சுத்திட்டு இருக்கன்னு இந்த சொசைட்டிக்கு தெரிஞ்சா நம்ம அமேகி ஃபேமிலியோட மரியாதை என்ன ஆகுறது, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நீ அழாதமா அப்படின்னு சொல்றப்ப அவங்க அப்பாவும் நீங்க அமேகி ஃபேமிலியை சேர்ந்தவங்க மாதிரி இல்ல அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு ஜின் என் கூட சேர்ந்து நியாயத்துக்காக போயிடுறவன், அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு எனக்கு ஜஸ்டிஸை காப்பாத்துறதுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப ஜின் போன் பண்ணிட்டு இருக்கால அந்த போன் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டே இருந்துட்டு அங்க போனை கொண்டு வரப்ப அந்த கோகா இருந்துட்டு அது ஜின்னு தான் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா புடுங்கி மறுபடியும் அந்த அனாதை பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் அப்படியே உடைச்சு போட்டுறாரு. அப்ப ஹீரோக்குமே கால் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வரப்ப அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விசிட்டிங் காரை பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணும் ஓ அந்த குட்டி பையன் வந்திருப்பா அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு எனக்கு எல்லாம் நல்ல மெமரிஸ் தான் வருது, பட் என்னால சிரிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க இருந்துட்டு அந்த சீரியல் கில்லர் கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா அதே மெத்தட்ல தான் இவங்க தாத்தாமே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீங்க என்ன ரிலேஷன்ஷிப் இவங்க கூட அப்படிங்கிறப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல அவர் வந்து சரி நீங்க போங்க நாங்க இந்த பையனை பாத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணும் சரி எந்த ஃபெசிலிட்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்ட்டு இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்க நைட் டே என்னோட இடத்துல தங்கிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தங்க வச்சுட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் நான் துவச்சு போட்டேன் நல்லா குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பையனோட இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அந்த போட்டோவை அப்படியே கவுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கூடயே போயிட்டு சேர்ந்து குளிக்கிறாங்க. பட் என்னால அதை காட்ட முடியாது ஏன்னா அப்படி இருக்குது அது. அவங்கிட்ட வந்துட்டு என்னோட பேர் வந்துட்டு அக்கமி உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஜின் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க வந்துட்டு உள்ள குளிக்க வரப்ப இவன் வந்துட்டு என்ன இப்படி பண்றீங்க என்ன சரி நான் வெளியே போறேன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு என்ன உங்களோட அம்மாவோட நீ இப்படி குளிச்சதே கிடையாது அப்படிங்கிறப்ப ஜின் வந்துட்டு எனக்கு அம்மா இல்ல எனக்கு அப்பாவும் இல்ல அப்படின்னு என்னோட தாத்தா தான் சொன்னாரு அப்படிங்கிறப்ப அவளுக்கு மனசு இறங்கி அவனை கட்டி பிடிக்கிறப்ப ஹீரோக்கு வந்து அவனோட தாத்தா கட்டி பிடிச்சது ஞாபகம் வந்து எங்க தாத்தா வந்து நகரவுக்கு முன்னாடி என்னை இப்படிதான் கட்டி பிடிச்சாரு, அப்ப உணர்ந்த அந்த ஒரு நல்ல ஃபீலிங் என்ன இப்பயும் உணர்றேன். ஏதோ போலீஸ்ல தாத்தா இறந்துட்டதா சொல்றாங்க, இறக்குறனா என்ன அவர் இதுக்கு மேல நான் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ஏன் இப்படி நடக்கணும், ஏன் கண்ணுல இருந்து தண்ணிலாம் வருது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு தாத்தா தேடிட்டு இருக்கிறார்ல அவர்கிட்ட சில பேர் வந்துட்டு கரோவை கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸ் வந்துட்டு அந்த ஜாண்டோவோட உடம்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜெட்டாங்க கூட இருந்தானா அப்படின்னு கேட்க அவங்க வந்து இல்ல ஒரு 10 வயசு பையனும் ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு உனக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு சரிவா ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பார்க் வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாக்கு வந்துட்டு இவரோட வயிற்றுலே குத்தி நிறைய ரத்தம் வந்தது. என்னென்ன எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான அந்த சீரியல் கில்லர் அவன் தான். போன் வைக்கலான்னு பார்த்தா போனையும் அங்க கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபன் அனுபவிக்கலாமே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஓடிருஜின் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு உனக்கு நிறைய ஹீரோ இருந்துட்டு உங்களுக்கு நிறைய ரத்தம் வருது அப்புறம் நீங்களுமே என்னோட தாத்தா மாதிரி செத்து போயிருவீங்க அப்புறம் உங்களை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே அவன் இருந்துட்டு நெஞ்சிலேயே அப்படியே அவனோட நாக்க வச்சு குத்தி கட்டி பிடிச்சிட்டு என்ன வலிக்குதா நேத்து அந்த தாத்தாவை கொன்னதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ எங்க தாத்தாவை கொன்னது நீ தானா அப்படிங்கிறப்ப அவனை தூக்கி பக்கத்துல இருக்கிற பெஞ்சில ஓங்கி அடிச்சாரான். அப்ப அந்த பிளேயரை போயிட்டு அந்த அக்கமி தள்ளி விட்டுட்டு ஜின் எந்திரி உனக்கு ஒண்ணு ஆகாது அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் எடுத்துட்டு குறுக்கணி வராது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே அவனோட நாக்க வச்சு அடிச்சாரான். அப்ப வந்து ஹீரோக்கு வந்து என்னமோ ஒண்ணு அவேக்கன் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த பிளேயர் இருக்கால அவனுமே அவனோட உண்மையான போட்டுறதுக்கு மாறான் ஒரு பச்சோந்தி மாதிரி. ஹீரோ இருந்துட்டு அவனோட நாக்க ஈஸியா புடிச்சு அப்படியே தூக்கி வீசிறான். போய் பார்த்தா ஏதோ ஒரு வேற ஒரு மாதிரியான ஆள் மாதிரி நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு பவருமே இப்பதான் அவேக்கன் ஆகுது. அவன் அட்டாக் பண்ண வரப்ப அந்த பச்சோந்தி மாதிரி இருக்கிறவனுக்கு வேற யாரோ ஒருத்தனை பாக்குற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரே அடிதான் அவனை கொன்னாரான். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மயக்கம் போட்டு விழுகிறப்ப இந்த பச்சோந்திக்கு வந்துட்டு ஒருத்தன் ஐடியா கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பால அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து சீக்கிரமா வளர்ந்துரு அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு ஹைட்டானி சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த ஹைட்டானி அப்படிங்கிறவன் இல்ல நம்ம ரூல்ஸை மீறிட்டான் அதனாலதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறப்ப அப்புறம் நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்னு கேட்க அந்த ஹைட்டானி இருந்தது ஆமா அப்படின்னு அவன் தான் கொண்டேன்னு எதுக்காகவோ போய் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் சரி விடுங்க இதை நான் பாத்துக்கிறேன் இது எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லா அழிக்க போறப்ப அந்த மனுஷங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹைட்டானி கேட்க இந்த ஆர்மர்லாம் போடுறதுக்கு வந்துட்டு அவங்க நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அதான் எங்களோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம்
ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ கண்ண முழிக்க அந்த போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பிரச்சனையிலே மாட்டிக்கிறியப்பா, இந்தா இதோ உங்க தாத்தாவோட ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிற பொருள். இந்த மாதிரி கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீ ஒரு நம்பிக்கையோட, அதாவது ஹோப்போட இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹோப்னா என்ன அப்படின்னு கேட்க, அவர் வந்துட்டு மேபி இந்த பர்சன் தான் அவரோட ஹோப்பா இருக்கலாம் அப்படின்ட்டு அக்கமையை காமிக்க ஹீரோ போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இருந்துட்டு ஒரு இடத்த ஃபயரை வச்சு அழிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ஹைட்டானின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவன் இருந்துட்டு உன்னால உன் பவரை ஹோல்ட் பேக் பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப அந்த ஃபயர் பவர் இருக்கிறவனும் உங்க எவால்வோட ரூல்ஸ் எல்லாம் என்னால கேட்டு நடந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போக அந்த ஹைட்டானி இருந்துட்டு உன்னோட பவரை நீ வெளிப்படுத்தியே தீர்வ அப்படின்னா அதை ஏன் நம்ம யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இதை பத்தி நியூஸ்ல சொல்றாங்க, கடந்த 2 வாரத்துல 10 இன்சிடென்ட் நடந்ததாகவும் அந்த ஃபயர் ஏற்பட்ட இடத்துல அந்த குற்றவாளி ரொம்ப நேரம் இருந்ததாகவும் போலீஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு சின்ன வயசுல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால கோகா அப்படின்ட்டு அவன் வந்துட்டு இன்னுமே ஹீரோ போன் பண்ணப்ப அவங்க அப்பா அந்த போன் உடைச்சிருப்பார்ல, அதை வச்சுக்கிட்டு ஜின் யாராச்சும் இந்த விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்துவாங்கன்னா அந்த ஜஸ்டிஸா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கோகாவோட அப்பாவோட கம்பெனி மீட்டிங் நடக்குது. அங்க வந்துட்டு இந்த மாதிரி இவங்களோட கம்பெனி இன்னுமே பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்கான போர்டு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு காபே அப்படிங்கிற ஒருத்தர்ட்ட அந்த அண்டர் டவுன்ல இருக்கிற அந்த குப்பம் எல்லாத்தையுமே டெவலப் பண்ற பிளான் உங்கள்ட்ட தானே கொடுத்தேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உங்களுக்கு பிளான் நான் இப்பவே காமிக்கலாம் சார், பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படிங்கிறப்ப கோகேவோட அப்பாவும் சரி சீக்கிரம் பண்ணுங்க, அந்த குப்பத்தெல்லாம் நம்ம டெவலப் பண்ணாத வரைக்கும் இந்த டோக்கியோ சரி ஆகவே ஆகாது அப்படிங்கிறப்ப அந்த காபே இருந்துட்டு சரி சார், ஆனா இன்னைக்கு கிராண்ட் ஹோட்டல்ல நடக்கிற ஈவெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோகேவோட அம்மாவும் சிஸ்டரும் வந்துட்டு இலவசமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த கோனா இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல 2 பேரும் மோதி அங்க சாப்பாடு சிந்திருச்சு, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, யாருக்கும் வேலை இல்ல அப்படின்ட்டு எல்லாருமே கொஞ்சம் பைத்திய மாதிரி தான் இங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த கோனா இருந்துட்டு இப்படி விடக்கூடாது அப்படின்னு தடுக்கலான்னு போனா அவளுமே கீழே விழுந்து வேணாம் இப்பெல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தாராம். அப்ப அந்த தாத்தா இருந்துட்டு டேய் தம்பி ஓரமா போ அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு முறைக்கிறப்ப அவர் இருந்துட்டு பயந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு தானே கீழே சிந்திருச்சு, அவங்கள்ட்ட இன்னுமே நிறைய சாப்பாடு இருக்கு, அவங்க நமக்கு காட்டுற இறக்கத்தை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்க வா போலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ போறப்ப அவன் கையில இருக்கிற அந்த ஏஞ்சல் ரிங்க பார்த்துட்டு அவ ஜின்னு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் பக்கத்துல போறப்ப ஹீரோ வந்துட்டு கோனா இன்னுமே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கல அப்படின்ட்டு போறான். அப்ப இந்த பையன் தானே அப்படின்னு அவரோட அம்மாவும் கேட்க அங்க இருக்கிறவர் வந்துட்டு ஜின்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் தான் பாடிகார்டா மாதிரி நாங்க எந்த ஒரு வயலன்ஸுமே பண்ணாம எங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப இவங்களோட அப்பாவோட அந்த செக்ரட்டரியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையுமே மிஸ்டர் அமகாமி கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு ஈவென்ட் இருக்கு, உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம், மிஸ் கோனஹாவும் நம்ம கூட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எடுத்து ஒருத்தவங்க பாத்துக்கிட்டாங்கல்ல அக்கமி, அவங்க வந்துட்டு ஒரு கடை வச்சிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன ஆளே வரலையா அப்படின்னு கேட்க ஆமா இந்த இடத்துல கூட்டமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு ஏதாச்சும் பார்ட் டைம் ஜாப் போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க மண்டையிலே ஒரு அடியை போட்டு முதல்ல படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஒருத்தர் தேடிட்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு உருவாக்கி இருக்கிறப்ப அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருது. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் 5 வருஷமா நம்ம யூஸ் பண்ற எல்லாமே நீங்க கேட்ட ஜெட் மாதிரியே இல்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆனா அந்த சயின்டிஸ்டோட எல்லா ரிசர்ச் பேப்பருமே நம்மள்ட்ட இருக்கே அப்படிங்கிறப்ப அந்த சயின்டிஸ்ட் அது மட்டும் போதாது, அவங்க உருவாக்குனா அந்த ஜெட்டையே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அக்கமி கிட்ட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அந்த கோனோவா பார்த்தேன், இன்னுமே அவ ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறா அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு ஏன் நீ ஹெல்ப் பண்றது இல்லையா அப்ப யாருக்குமே அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து அதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே அப்படிங்கிறப்ப எப்ப இருந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா பேச ஆரம்பிச்சா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஈவென்ட்னு சொன்னாங்களே, அது வந்துட்டு அந்த கோகா படிக்கிற அந்த ஸ்கூலோட அந்த 11 பேர் இருக்கிற ஃபுட்பால் டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த கோகாவை தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப அவனோட சிஸ்டர் கோனா இருக்கிறப்ப அவளை கூப்பிட்டனுமே திரும்பி பார்த்து அவளுக்கு ஒரு பயமே வந்துருது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒருத்தர் தேடிட்டு இருக்காருல சேர்மன், அவர் வந்துட்டு இந்த கோனாவோட தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, பார்த்தோனுமே ரொம்ப பயப்படுறா, அவருமே ரொம்ப வளர்ந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோகாட்ட உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு கொஞ்ச நாளாவே நிறைய ஃபயர் இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு வருது, அந்த கிரிமினலை நான் பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த கேள்வி கேட்டவங்க ஓ அப்படியா சரி 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 நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு நியாயத்துக்காக போராடுறவன ஆக போறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி இருந்துட்டு ஜின் அங்க பார்த்ததை சொல்றப்ப அவன் வந்துட்டு உண்மையாலுமேவா கிரேட் டே அப்படிங்கிறப்ப சில பேர் வந்துட்டு போலாமா அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு பாத்தியா நாங்க மறுபடியும் இன்னைக்கு பேட்ரோல ஸ்டார்ட் பண்றோம், இன்னைக்கு நீ ஜின்ன பாத்துருக்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நாங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோமே அந்த கல்பிரிட்ட தேடி போயிட்டு இங்க இருந்து தான் மோசமான வாசனை வருது அப்படிங்கிறான். அப்ப அந்த கோகா இருந்துட்டு இவங்க எல்லாருமே எனக்கு ஏத்த மாதிரியான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களா எங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லால நியாயம் கிடைக்கும் அப்படின்னா அது எங்களை ஹாப்பி ஆக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல ஃபயர் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிக்னல் கிடைச்சிருது. அப்ப கோகா இருந்துட்டு இந்த ஜெல்ல தடவிக்கிட்டா நெருப்பு என்ன எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறப்ப கிரிமினல் பிடிப்பே சரி அங்க உள்ள யாராச்சும் மாட்டிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கோனா கேட்க அதெல்லாம் ஃபயர் ஃபைட்டர்ஸோட வேலைமா, என்னோட வேலை கிரிமினலை பிடிக்கிறதா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க அப்ப இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு
வேணாம் இது போட்டா நல்லாவே இருக்காது, நான் இப்படியே போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோ ஆல்ரெடி போயிட்டான். அங்க இருக்கிற அந்த பிளேயர் இருந்துட்டு இந்த ஒரு வாசனைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சு வேற ஒரு பில்டிங் எடுத்துட்டு போறப்ப வேற ஒரு பில்டிங் போன அந்த ஹீட் எனர்ஜியுமே அவங்களுக்கு அங்க தெரியுது. அப்ப அந்த ஃபயர் யூஸ் பண்றவனும் அவனோட உண்மையான அந்த பிளேயர் உருவத்துக்கு மாறுறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து அந்த மோசமான வாசனை நீதானா அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு எங்கள மாதிரியே உன்னாலுமே வாசனையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் வச்சு அட்டாக் பண்ண போறான். இங்க அந்த கோகா இருந்துட்டு பிளான் பண்ணபடியே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இதை நான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கோனா கேட்க சின்ன வயசுல நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருந்தோம், நம்ம எல்லாம் ஒரே டீம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் சொன்ன மாதிரி டிவைஸ் எல்லாம் வச்சு அங்க இருக்கிற ஸ்மோக் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கோனகாவும் கோகா சொன்ன ஒரு பொருள் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வரா. அதுக்கப்புறம் உள்ள கோகா போய் பார்க்கும் பொழுது அந்த கட்டட இடிபாடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஜின்ன பார்த்துட்டு ஜின் இது நீயா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அவனோட ஸ்ப்ரேயை வச்சு அங்க இருக்கிற ஃபயர் எல்லாம் அமிச்சிட்டு இந்த ஸ்ப்ரே உண்மையுமே சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு பாக்குறப்ப நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அப்ப ஜின் இருந்துட்டு அவங்களோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு எல்லாருமே நம்மளால காப்பாற்ற முடியாது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கோனகாவை கான்டாக்ட் பண்ணி பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், இப்ப மக்களை காப்பாத்த போறேன் நானு, அது மட்டும் இல்லாம நான் ஜின்னையும் பார்த்தேன், நான் சொன்ன மாதிரியே அந்த ரோப்பை ஷூட் பண்ணிரு அப்படிங்கிறப்ப கோனாவும் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஷூட் பண்றப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவையுமே தூக்கிட்டு கீழே இருக்கிற ஃப்ளோர் வரைக்குமே ஃபுல்லா டெமாலிஷ் ஆயிருச்சு. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இங்க பாரு எல்லாரையுமே நம்மளால காப்பாத்த முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு உன்னோட பிளானை ஃபாலோ பண்ணா காப்பாத்த முடியாது, எல்லாரும் சீக்கிரம் கட்டலுக்குள்ள ஏறுங்க, எல்லாருமே உங்க அம்மாவை கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே செத்துருவாங்கடா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவங்க அம்மாவை விடணும்னு சொல்றியா, ஒரு பேரண்ட் இல்லாம வளர குழந்தையோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, எல்லாருமே கொல்ல போறனான்னு கேட்டா கிடையாது, பட் செத்தாங்கன்னு எல்லாருமே ஒன்னா சாகட்டும், அப்பதான் அவங்க தனியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கோகா அவன் சட்டையை பிடிக்கிறப்ப ஹீரோ அவன் கையை தட்டி விட்டுட்டு கீழே குதிச்சாரான். அப்ப கோகாவும் இவங்களே காப்பாத்த முடியலன்னா கிரிமினலை புடிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோப் வழியா அங்க தப்பிச்சு போறப்ப அந்த பில்டிங் உடஞ்சு அவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ளேயே போயிட்டு விழுந்தாரான். அப்ப ஹீரோ இருந்துட்டு அவன்கிட்ட இருந்து அந்த ஃபயர் ஸ்ப்ரேவை எடுத்து அங்க இருக்கிற ஃபயர் எல்லாம் அணைச்சிட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த நெருப்பு பிளேயர் இருக்கான்ல அவன் இருந்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதுக்கப்புறம் இந்த கோகா இருந்துட்டு ஹீரோ தள்ளி விட்ட எல்லாருமே போய் பாக்குறப்ப எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் நீ தான் அவங்களை காப்பாத்தினி அப்படின்னு கேட்க கோகா என்ன சொன்னான்னு தெரியல, பட் அங்க வர நியூஸ்ல எல்லாமே கோகா தான் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அப்ப கோகா அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அங்க அந்த நெருப்பு பிளேயர் வந்து ஹீரோ அடிச்சு போட்டு நீ பட்டின காயம் எல்லாமே என்னோட நெருப்பை வச்சே நான் ஹீல் பண்ணிட்டேன், நாங்க ஹியூமன்ஸை விட பெட்டரானவங்க அப்படிங்கிறப்ப நாங்க எதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி உருவத்தை மாத்திட்டு ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேட்க ஹீரோ இருந்துட்டு நல்லா பேசுற பட் எக்ஸாக்டா நீ என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு இருந்துட்டு கோவம் வந்துட்டு ஹீரோவை நெஞ்சிலே அப்படியே குத்திட்டு ரொம்ப பேசுற செத்துரு அப்படிங்கிறப்ப ஹீரோவோட உடம்பு இருந்துட்டு அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆக ஆரம்பிக்குது. அவனோட கையில இருக்கிற ஏஞ்சல் ரிங்ல இருந்து ஏதோ பவர் வர மாதிரி ஆகி அவனோட உடம்பு ஃபுல்லா ஒயிட் ஆகி திடீர்னு வேற ஏதோ ஒரு ஆள் மாதிரி மாறிடுறான். இவனை துரத்திட்டு இருக்க அந்த சேர்மேன் தாத்தா இருக்கிற ரூம்ல இருந்த அந்த ரிசர்ச் மெட்டீரியல் மாதிரியே. அப்ப அந்த ஃபயர் பிளேயர் கரிஸ்மா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ என்ன பேசுறனே தெரியல அப்படிங்கிறான். அப்பதான் போன எபிசோட்ல இந்த மாதிரி பெருசா ஆர்மர் எல்லாம் போட்டு ரூல்ஸ மீற அந்த பிளேயர்ஸ் பீஸ்ட் எல்லாம் கொண்டுட்டு இருப்பாங்க, அவன் இருந்துட்டு இன்னைக்கு நைட்டு நிறைய சுத்திட்டு இருக்காங்களே மேபி பௌர்ணமி காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அங்க ஹீரோ இருந்துட்டு அந்த ஃபிளேம் பிளேயரோட கையை அப்படியே உடைச்சு அவன் நெஞ்சில இருந்து வெளியே எடுக்கிறப்ப அவன் நெஞ்சில உள்ள காயம் ஹீல் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் நெருப்ப வச்சு அவனோட கையை ஹீல் பண்ணலான்னு போறப்ப ஹீரோ இருந்துட்டு நெருப்ப வச்சு பண்றியா அப்படின்ட்டு பக்கத்துல போறப்ப அவன் இருந்துட்டு ஃபயரை வச்சு ஹீரோ அட்டாக் பண்றான். பட் ஹீரோவுக்கு எதுவுமே ஆகல. அவன் இருந்துட்டு அந்த கோகாட்ட இருந்த அந்த ஃபயர் அணைக்கிற ஸ்பேவரை அப்படியே அங்க வச்சு நசுக்கி வெடிக்க வச்சாரான். சோ அதனால அங்க இருக்கிற ஃபயர் எல்லாமே போயிருது. இருந்தாலும் கூட அந்த பில்டிங் ஃபுல்லா ஃபயரா தானே இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த ரூமுக்கு அவன் கூப்பிட்டு அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு பொறுமையா பக்கத்துல வந்துட்டு அந்த பிளேயரோட ஹார்ட் இருக்குல்ல அதை அப்படியே கையாலேயே குத்தி அறுத்து அந்த பிளேயரை கொன்னறான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே சாதாரண மனுஷன் மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். பட் அப்பதான் அந்த பில்டிங் இருந்துட்டு உடஞ்சு விழுக ஆரம்பிக்குது. அந்த கோனாவும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பாக்குறப்ப ஹீரோ இருந்துட்டு நின்னுட்டு இருக்கான். பட் திடீர்னு என்னமோ ஆகி அவனோட கழுத்துல இருக்கிற செயினுமே கலண்டு விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தாரான். அங்க அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்மே வந்துட்டு மிஸ் அங்க போகாதீங்க ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை, இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கோகா இருந்துட்டு எதுக்காக இப்ப பத்திரிகைக்காரங்க எல்லாம் கூட்டிருக்கீங்க, நான் அவங்கள காப்பாத்தல அப்படிங்கிறப்ப இவனோட தாத்தா தானே நம்ம ஹீரோயின் தேடுறாரு, அவர் இருந்துட்டு இங்க பாரு இப்ப இருந்து நம்ம இப்படியே பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு நான் நியாயத்துக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நியாயம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது, நியாயத்தை நீ கையில எடுக்கணும் அப்படின்னா உனக்கு அதிகாரம்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க வெளியே அந்த கோனா இருந்துட்டு மா ஜின்னுக்கு ஒண்ணும் ஆகாதுல, அவன் கையில தான் அந்த ஏஞ்சல் ரிங் இருக்கு, அவன் தான் அந்த ஃபேமிலியை உண்மையுமே காப்பாத்தனா அப்படின்னு அழுதுட்டு இருக்கப்ப அது எல்லாத்தையுமே இவங்களோட தாத்தா கேட்டு ஹீரோவை தேடி போயிட்டு அவன் கையில ரிங்கையுமே பார்த்துட்டு ஒரு வழியா உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் ஜெட் அப்படின்னு சொல்ல அங்க ஹீரோ வளர்த்த அந்த அக்கமையும் யாரோ கண்ணை வச்சு போட்டு தெரியல ஹீரோவுமே இங்க எந்திரிச்சு முன்னாடி பாக்குறான். அப்ப அந்த அக்கமையோட உடம்ப யாரோ ஹீரோ கண்ணு முன்னாடி தூக்கிட்டு வராங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சாரு. இதுக்கு முன்னாடி அந்த அக்கமி இருந்துட்டு ஒரு நோட்டிபிகேஷனுமே வரல அப்படின்னா எனக்கு இந்த தடவை
வரையும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப, எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, அவர் வந்துட்டு இல்ல உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இன்னும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா, நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்தாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்பதான் பிரசன்ட் லெவல போட்டு தள்ளிட்டாங்களே, அதை பத்தி ஹீரோ கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு கோகா இருந்துட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். இது மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களா, அதுல இவனோட அப்பா இருந்துட்டு அந்த ஃபயர்ல இருந்து அவங்கள காப்பாத்துனது என் பையன் தான், அவனுக்கு ஒரு அனிமே சூப்பர் ஹீரோ மாதிரி மாறணும், அவன் யூஸ் பண்ண அந்த டூல்ஸ் எல்லாமே ப்ரோட்டோடைப் தான், பட் இவனோட தைரியத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நினைச்சிட்டு இல்லப்பா அவங்கள காப்பாத்துனது நான் இல்ல, அது ஜின்னு தான் அப்படின்னு பாஸ்ட காமிக்கிறப்ப, அப்பயுமே ஒருத்தர் இருந்துட்டு பர்ஸ திருடிக்கிட்டு ஓடுறப்ப இந்த கோகா தான் இருந்துட்டு போயிட்டு விரட்டி போய் பிடிக்கலான்னு பாக்குறப்ப, அவன் வந்துட்டு தம்பி வரி கொடுப்பா அப்படிங்கிறப்ப, அப்பதான் ஜின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வந்திருக்கான், அவனையுமே போட்டு பொலம்தான். அப்ப கோகா இருந்துட்டு உடனே அவனை பிடிச்சிட்டு ஏதாச்சும் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப, அந்த பர்ஸ தொலைச்சவரு வந்துட்டு என்னோட பர்ஸ் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் கொடுத்துட்டு அப்பவுமே ரிவார்டா 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப அதை இவன் நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் கிரிமினலை பார்த்தா நீ ஆபத்துல இருக்கிறவங்களை பாப்ப ஜின் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோ அக்கமையை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா கோகாவோட தாத்தாவோட லேப்ல தான் இருக்கான். இங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவை ஜெட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அந்த பேர்ல தான் ஹீரோ உருவாக்கி இருக்காங்க, அதனால தான் அனிமேவோட பேருமே ஜெட்மேன். அப்ப இவன் தாத்தா இருந்துட்டு கானகசாக்கியவும் இவன் அவைக்கன் ஆகிறத பார்க்க விடுங்க அப்படிங்கிறப்ப, அந்த கானசாக்கி அப்படிங்கிறவங்களோட குரலை மட்டும் இந்த வழி எல்லாத்தையுமே நீ தாங்கிக்கோ, லவ் உன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நீ கம்ப்ளீட் ஆயிடுவ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அக்கமையை கொண்டு அந்த மாஸ்டர் இருந்துட்டு உனக்கு பிடிச்சவங்க தான் எனக்கு சாப்பாடு அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து அவன் இருந்துட்டு பவரை அவேக்கன் பண்ண பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ப்ரோட்டோடைப்பை அவன் அடிச்சு போட்டு உள்ள வரப்ப அவங்க பார்த்துட்டு இன்னுமே அவனோட உடம்பு எல்லாமே ஒயிட் கலர்ல தான் இருக்கு, சோ அவன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, இருந்தாலும் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மளோட ப்ரோட்டோடைப்பை விட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அமேசிங்கா இருக்கான். அப்படிங்கிறப்ப இப்ப இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த செட் இருந்துட்டு ஹீரோவை போட்டு அடி பொழக்கிறப்ப இவங்க என்ன இவ்வளவு வீக்கா இருக்கான் அப்படிங்கிறப்ப, அந்த ப்ரோட்டோடைப்பும் இவனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹீரோவை குத்துன்னு குத்துது. அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சு வாயை மூடுறியா அப்படிங்கிறப்ப, அது இருந்துட்டு மறுபடியும் வந்து அடிச்சுட்டு எத்துறதுக்கு வரப்ப ஹீரோ வந்துட்டு ஒரே பஞ்சு தான் அதை டிஃபீட்டே பண்ணிடுறான். ஆனா அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் இருந்துட்டு அதை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பவர் எல்லாம் குறையுது, அவனோட செல்லோட ஸ்ட்ரக்சர்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கு, இப்படியே போனா அந்த ப்ரோட்டோடைப் மாதிரியே இவனும் உடஞ்சு உளுந்துருவான். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கண்ணாடியில அவனோட உருவத்தை பார்த்துட்டு நானும் அந்த மான்ஸ்டர் மாதிரியே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கண்ணாடியை உடைச்சிட்டு எதுக்காக அக்கமையை கொன்னீங்க அப்படின்னு கேட்க, அந்த அக்காமே உயிரோட தான் இருக்கா. அப்ப உடனே ஹீரோவும் உடஞ்சு உழுக போறான் அப்படின்னு அவங்களுக்கு அங்க ரீடிங் வரப்ப, அந்த கனசாக்கி அப்படிங்கிறவரு மறுபடியுமே இவங்களுக்கு வந்துட்டு அங்க டைப் பண்ணி தான் எல்லா மெசேஜ் அனுப்புறாரு. ஆக்சுவலா அவர் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு, இந்த மாதிரி மெசேஜ் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பார் போல, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கனசாக்கி இருந்துட்டு அவன் உடஞ்சு உழுகிறத தடுக்க அவனை மறுபடியும் மனுஷனா மாத்தணும், அதுக்கு நீங்க பிளேயர் எல்லாம் டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இங்க எந்த பிளேயருமே இல்லை அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல, சயின்டிஸ்ட் இருந்துட்டு இல்ல அந்த பொண்ணுமே கிட்டத்தட்ட ஒரு பிளேயர் மாதிரி தான் அப்படிங்கிறப்ப, அந்த கனசாக்கி இருந்துட்டு பிளேயர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஜெட்டுக்கு தெரிஞ்சிடும், சோ பிளேயர் இருக்கிற வரைக்கும் அவன் ஹியூமனா மாற மாட்டான் அப்படிங்கிறப்ப, ஹீரோவும் கோவத்துல கத்துறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு அவன் அந்த பொண்ணை கொல்ல மாட்டான் அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு எதுக்காக அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து வர வாசனை உங்ககிட்ட இருந்து வருது, எனக்கு பழைய மாதிரி நம்மளால மாற முடியாதா அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறப்ப, அங்க இருக்கிற ஒருத்தன் அந்த அக்கமையை துப்பாக்கி வச்சு போட்டு தள்ளிடுறான். அப்ப அவங்கலாம் இப்ப எந்த பிளேயருமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு அப்படிங்கிறப்ப, அந்த கனசாக்கி அப்படிங்கிறவரு சிரிக்கிற மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே மெசேஜ் அனுப்புறாரு. அப்ப ஹீரோவோ எதுக்காக அக்கமையை கொன்ன அப்படின்னு கேக்குறப்ப, அந்த கனசாக்கி இருந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அமகி அப்படிங்கிறப்ப, அந்த தாத்தா இருந்துட்டு அந்த கனசாக்கி சொன்ன மாதிரி நம்ம ஆட்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுமே இப்ப ஹியூமனா மாறிட்டான். அதுக்கப்புறம் அங்க கோகாவை காமிக்கிறாங்க. அங்க சில பொண்ணுங்க வந்துட்டு நீங்க தானே இந்த நிறைய பேரை காப்பாத்துனீங்க, இதான் என்னோட ஃப்ரெண்டு மயோ, இவன் உங்களோட ஆட்டோகிராஃப் வேணும்னு ஆசைப்படுறா அப்படிங்கிறப்ப, கோகா இருந்துட்டு என்னால ஆட்டோகிராஃப்ல தர முடியாது மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப, அவங்க வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கோ, சரி ஹேண்ட் ஷேக் ஆச்சும் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறப்ப, எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த மயோ அப்படிங்கிற பொண்ணு சொல்ல, கோகா இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றான். அதுக்கப்புறம் அந்த அனிமே சூப்பர் ஹீரோவை கோகா பார்த்துட்டு இருக்கிறப்ப, அப்ப அவனோட தங்கச்சி கோனகா வந்துட்டு ஜின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டா, நம்ம எங்க இருக்கான்னு தெரியுமா, ஏன்னா அவங்கிட்ட இதை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப, கோகா எனக்கு தெரியல, அப்ப அந்த ஃபயர் இன்சிடென்ட் வச்சு அவரோட கம்பெனிக்கு ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காரு. நான் பாக்குற இந்த அனிமேல ஆல்பாஸ் இருந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா எல்லா அனிமே டிஃபீட் பண்ணிடுறாரு அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு அனிமேல அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறப்ப, அவன் வந்துட்டு இல்ல ஆல்பாஸ் பெர்ஃபெக்ட், அவர் மாதிரி நான் இருந்திருந்தேன்னா அந்த இடத்துல மக்களோட உயிரையும் காப்பாத்தி அந்த கிரிமினலையும் பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீ பேசுற எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப, அவன் கட்டி பிடிச்சிட்டு நீ ஒருத்தி தான் என்னோட உண்மையான கேரக்டரை புரிஞ்சுக்கிற, நான் நீ ஜின் 3 பேருமே அப்போ பேட்ரோல் போயிட்டு இருந்தப்ப எல்லாமே பெட்டரா இருந்துச்சு, அப்ப நான் ஜஸ்டிஸை நம்பினேன் அப்படிங்கிறப்ப, அவர் வந்துட்டு உன்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே உன்னை பாராட்டணும்னு நீ நினைக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோ இருந்துட்டு ஒரு வழியா வந்துட்டீங்களா, எதுக்காக அக்கமையை கொன்னீங்க அப்படிங்கிறப்ப, எடுத்தது இதுதான் கேப்பியா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து உங்களெல்லாம் கொன்றுவேன் அப்படிங்கிறப்ப, உனக்கு மயக்க ஊசி போட்டுட்டு எங்களை மன்னிச்சிரு, பட் நாங்க சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு, நீ இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே ஒரு காலத்துல இங்கதான் இருந்துச்சு, உனக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் டீப்பான கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து நீங்க யார் மோல அப்படிங்கிறப்ப, அவர் இருந்துட்டு நான் தான் மிட்சுகாய் அமகி, இந்த மான்ஸ்டர் எல்லாமே அழியணும்னு நினைக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. சோ அமகி அப்படிங்கிற ஃபேமிலி நேமை கேட்ட உடனே கோகாவோட தாத்தா தான் அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு இடிஞ்சு போன இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்டாச்சுவை காமிச்சு இந்த ரிங் என்னன்னு தெரியுது அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல
இருக்கிற ரிங் அப்படின்னு சொல்றப்ப அந்த தாத்தா இருந்துட்டு கரெக்ட், இதை நாங்க எக்ஸ்போஷர் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நீ போறப்பெல்லாம் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் மனுஷங்க மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு அவங்களோட உண்மையான மான்ஸ்டர் உருவத்துக்கே மாறுது தெரியுமா? அது காரணம் உன் கையில இருக்கிற ரிங் தான். அதை எல்லாமே இந்த ஃபெசிலிட்டி தான் உருவாச்சு. இந்த ஃபெசிலிட்டியை நாங்க தான் உருவாக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா இதெல்லாம் உருவாக்குனது நீங்க தானா? அப்ப என்னோட அக்கமி என்னோட தாத்தா சாகுக்கு நீங்க தான் காரணமா அப்படிங்கிறப்ப அவர் அதை என்னால மறுக்க முடியாது. பட் நீ தான் இதுங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படிங்கிறப்ப ஹீரோ உங்களை பழிவாங்க எனக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு அவனோட உயிரை நாக்கு கடிச்சு அவனே எடுத்துக்க போறான். பட் ஸ்ட்ரென்த் இல்லாம கீழே விழுகிறப்ப அந்த தாத்தா அவன் பாடி இப்ப அப்நார்மலா மாறுது போல. அந்த எக்ஸ்போஷர் ரிங் இப்ப அவனோட ரிங்கோட கனெக்ட் ஆகுது. அவன் உடம்புல இருக்கிற 0.5% அந்த ஜெட்டு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படிங்கிறப்ப அந்த சிறையில இருக்க அந்த எக்ஸ்போஷர் ரிங்ல இருந்து பயங்கரமான வெளிச்சம் வருது. அவ ஹீரோ என்னால சாக முடியலையே அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே நாங்க பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 1 vs 1 ஃபைட்ல சண்டை போடுவாங்க. என்னோட கம்பெனி அமகாமி கார்பரேஷன் கொஞ்ச காலத்திலேயே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு இதை நான் பண்ணிட்டேன். பட் அப்பையில இருந்து நான் பண்ண பாவத்துக்கு நான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சாக்கி கூடயும் சில பிளேயர்ஸை உருவாக்கினவங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு எதிராக ஒரு ஹண்டரை உருவாக்கினேன். அதுதான் நீ ஜெட் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஷாக் ஆகி உங்களுக்கு தாத்தாவை தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அந்த கன்சாக்கி அப்படின்னு ஒருத்தர சொல்றாங்கல்ல, அது ஹீரோவோட தாத்தாவோட பேரு. அப்ப கோகோவோட தாத்தா அது உன்னோட தாத்தா கிடையாது, அது உன்னோட அப்பா. ஆனா உன்னோட அப்பா உன்னை ஒரு ஹியூமனா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பட் இப்ப பாரு விதி உன்னை மறுபடியும் என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துருச்சு ஜெட் அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் ஜெட்டு கிடையாது, நான் கன்சாக்கி ஜின் அப்படிங்கிறப்ப கோகோவோட தாத்தா நீ ஜெட்டா மாறலனா உன்னை வளர்த்த அந்த அக்கமியை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவா பிளேயர்ஸ் வந்து அட்டாக் பண்ணா அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறப்ப ஹீரோ வளர்த்த அந்த அக்கமி உயிரோட தான் இருக்கா. அவர் உன் முன்னாடி செத்த மாதிரி காமிச்சது அந்த அக்கமியோட பொம்மை தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்காக இப்படி ஏமாத்துனீங்க அப்படின்னு பாக்கலான்னு போறப்ப அவர் ஒரு நிமிஷம் இரு, நீ இனிமேல் ஹியூமன்ஸ் போய் பார்க்கவே கூடாது, நீ தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே எதிரி அப்படிங்கறதுனால உனக்கு க்ளோஸா இருக்கிறவங்கள அந்த பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னா நீ அவங்க பக்கத்துலயே போகாம இருக்கதா நல்லது அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கப்ப ஹீரோ அந்த அக்கமிக்கு எப்படியோ ஃபீல் ஆகி போய் பாக்குறப்ப அவங்க ஆல்ரெடி அங்க போயிட்டாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கோணா வர அக்கமி நீ ஜின் கூட சின்ன வயசுல இருந்த பொண்ணு தானே அப்படிங்கிறப்ப அவர் ஆமா ஜின் உங்களை தானே காப்பாத்தினா, உங்க கூட தான் அவன் இருக்கானா அப்படிங்கிறப்ப அவ கொண்டு அந்த செயினை அவகிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்கோ, நீயுமே மத்தவங்க காப்பாத்துற, ஜின்னுக்கு அதான் பிடிக்கும், சோ என்ன விட அவனை பாக்குறதுக்கு உனக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கோகாவோட தாத்தா நீ உங்க அப்பா கன்சாக்கி ஆசைப்பட்ட மாதிரி மனுஷனை வாழ போறியா இல்ல எங்க கூட சேர்ந்து பிளேயர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு கேட்க ஹீரோ நான் ஜெட்டா மாறிட்டேனா எனக்கு இம்பார்ட்டன்டானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க கோகாவோட தாத்தா அதுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இப்ப நீ வெள்ளை கலர்ல இருக்கிறது உன்னோட இன்கம்ப்ளீட்டான ஃபார்ம், கம்ப்ளீட்டான ஃபார்ம் ரெட் கலர்ல இருக்கும், அதனாலதான் உனக்குமே அந்த பொம்மைகளா வச்சு கோவம் வர வச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ எனக்கு சில கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு, நீங்க பொம்மைகளை உருவாக்க முடியும்னா மறுபடியும் அக்கமியோட மூஞ்ச அழகா மாத்த முடியும் தானே, அதுக்கப்புறம் அக்கமிக்கு ஒரு பையன் இருக்கான்னு நினைக்கிறேன், ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவர் நான் ட்ரை பண்றேன், நீமே அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடு, அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும், இப்ப சொல்லு நீ ஜெட்டா மாறிடுவியா அப்படிங்கிறப்ப ஹீரோ கண்டிப்பா நான் ஜெட்டா மாறுறேன், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஹைட்டானின்னு ஒரு திரும்பல அவனை காமிக்க அவன் என்னமோ ஒன்று எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று கிடைச்சிருக்கே அப்படிங்கிறான். அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு மணலா மாறின ஒரு கையை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சயாம ப்ராபபிலி கிரிமினல் ஒரு சாண்ட்மேனா இருக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த வேர்ல்வின் டீமனோட கேஸ் இந்த மாதிரி நிறைய கேஸ் இந்த மாதிரி மிஸ்டீரியஸா இருந்திருக்கு. பட் அந்த கேஸோட உண்மை எல்லாமே நமக்கு தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரே நீ மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் அடிக்கடி சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவர் நானும் இதை 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காப்பாத்தினவர்கிட்ட போயிட்டு இப்பவுமே 10,000 ஏன் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்ப அவர் இப்படி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக இருந்தாலும் நீ இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தானா உனக்கு சாதகமா சொல்ற சாட்சியை எங்களால கண்டுபிடிக்க முடியலனா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, எதுக்கு என்ன இப்படி கவலைப்பட வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ எதுக்காக என்ன இவ்வளவு கேர் பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆனா சயமா வெல் நீ கிட்டத்தட்ட கொஞ்சம் என்ன மாதிரியே இருக்க அதனாலதான், பட் உனக்கு இது கடுப்பா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இல்ல நீங்க என் மேல அக்கறை காட்டுறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, வாழ்க்கை கடினமா இருக்கும் பொழுது நீயுமே டஃபா இருக்க கத்துக்கோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க தெரியுமா, அது இன்னுமே எனக்கு கேட்டுட்டு தான் இருக்குது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் இந்த மணலா மாத்தி கொண்டுட்டு இருக்காங்களே அவங்களா இன்னொருத்தனையும் பிடிச்சு கொண்டுகிட்டு இவன் அவ பேசவே இல்லை அப்படிங்கிறப்ப அங்க நடந்த எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு பார்த்தாரா, அப்ப அவளையும் பிடிச்ச மணலா மாத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விடாம துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே ஒருத்தவங்க சிசிடிவில பாத்துட்டு இருக்கப்ப இன்னொருத்தவன் உன்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு நான் பாத்துக்கிறேன், அந்த பொண்ணு ட்ரெஸ் பாஸ் பண்றாளா அவளை அப்படியே விட்டலாம், ஏன்னா அவனுக்கு அவனோட சுதந்திரம் கிடைக்கணும், அதுதான் அவனோட கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்ம ஹீரோ தான். ஹீரோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் சொல்லி இவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சு இதோட 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு அப்ப அவன் மேல சில டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அவன் எந்த அளவுக்கு அந்த ஜெட்டா மாறான் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சூயிங் கம்ம கொடுத்துட்டு இதை நீ மென்னுக்கிட்டே இருந்தனா உனக்குள்ள இருக்கிற ஜெட்டோட பவர்ஸ் இது ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு துணியை கொடுத்துட்டு இதை போட்டுக்கிட்டு நீ ஜெட்டா மாறினா உன்னோட துணி கிழிஞ்சு போகாது, இது உன்னோட உடம்போடய ஃபியூஸ் ஆயிரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இதை நான் ஃபுல்லா போட்டுக்கிட்டே தான் இருக்கு நம்ம வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறமா மேல டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க நம்மளோட வேலை அந்த ஜின்னை வாட்ச் பண்ணி ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கா அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு
கேமரால கோகாவோட அம்மாவை பார்த்துட்டு இன்னும் இவங்க இப்படி பண்றதெல்லாம் நிறுத்தவே இல்லை போலயே, கோனாவும் அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. இன்னுமே அவங்க அந்த மாதிரி ஹோம்லெஸ்ஸான பீப்புளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. கோனகா இருந்துட்டு வீட்டுல இருக்கிறத விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களேமா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு ஆமா உண்மையுமே அதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோகாவும் 2 வருஷத்துல வளர்ந்துனா அவனுக்கு அந்த கேஜெட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தவங்க இங்க பாருங்க இந்த ஃபயரை அணைக்கிற எக்ஸ்டிங்விஷரோட ரேஞ்ச் அதிகப்படுத்திட்டோம், உங்களுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப நல்ல விலைக்கு போயிட்டு இருக்குது, மறுபடியும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் எங்கள்கிட்ட தயங்காம கேளுங்க, உங்களோட ஜஸ்டிஸ்க்கான ஆலையா நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோகா வெளியே போறப்ப இவனோட அப்பா கூட இருக்கிற ஹயாமே அப்படிங்கிறவன் இருக்கான். கடந்த 2 வருஷமா அந்த அளவுக்கு இந்த மான்ஸ்டர்ஸோட அட்டாக் இல்ல, எல்லாம் ஒன்னாலதான் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அன்னைக்கு அவங்கள நான் காப்பாத்தல அப்படிங்கிறப்ப இந்த ஹயாமி எல்லாம் எனக்கு தெரியும், 2 வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு தெரியும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு என்னோட தங்கச்சியை நான் வெறும் பாராட்ட தான் விரும்புறேன் அப்படின்னு என்ற சொன்னான் அப்படிங்கிறப்ப அப்ப இந்த ஹயாமி அதுக்காக நீ உன்னோட ஜஸ்டிஸை விட்டுருவியா, அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில ஜஸ்டிஸோட ஆலையாக போறேன் அப்படின்னு சொன்னல, அதுதான் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கோகா கேட்க, நம்ம கம்பெனில உன்னை ஒரு ஹீரோவை மாத்துறதுக்கான டெக்னாலஜி இருக்கு, பணமும் இருக்கு, அந்த 3 பேர்கிட்டயுமே மிலிட்டரி கிரேட்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த்தான சூட்டை உனக்காக செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் உன் நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அங்க அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கப்ப ஹீரோமே அந்த இடத்துக்கு போறப்ப அங்க இருக்கிறவங்க நீ வந்து சாப்பிட்டு ஜின் அப்படிங்கிறப்ப ஜின்ன உங்களுக்கு தெரியுமா, நீ அடிக்கடி வருவானா அப்படின்னு கேட்க அவங்க இருக்கிறவங்க பட் தனியா தான் இருப்பான், என் கூட அவ்வளவு பேச மாட்டான், பட் நல்லவன், நிறைய பேர் இங்க வந்துட்டு வம்பெழுக்கிறப்ப அவங்கள அடிச்சு போட்டதுல இருந்து அவங்க வரதே இல்ல, அப்பப்ப தெரியாம எங்களுக்காக சாப்பாடு வச்சுட்டு போவோம் அப்படிங்கிறப்ப கோனாவோட அம்மா இருந்துட்டு நீ போய் பேசிட்டு வா, இங்க எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப கோனாவா இருந்துட்டு பேசுறதுக்காக போறப்ப ஹீரோ வந்து கோனா இன்னுமே மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கியா, டியூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப கோனா இருந்துட்டு வெயிட் அக்கமையை வந்துட்டு நான் போய் பார்த்தேன், அப்பப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு எழுதின லெட்டர்ல நீ வந்துட்டு உன்னோட உண்மையான பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு எழுதியிருந்த, ஆனா இங்க இருக்கிறவங்க உன்னை இங்க அடிக்கடி பாப்பேன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஏன்னா இதே வந்துட்டு யாரு கூடயுமே க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஏன்னா இவளோட தாத்தா தான் நீ பிளேயர் அப்படிங்கறனால உனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களையும் அவங்க அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பாக்குறதுதான் அந்த சில பேர்கிட்ட ஓடி இருந்திருப்பால ஒரு பொண்ணு, அவ வந்துட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா, அவ இருந்துட்டு இது அவங்க வீடா அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க கோகா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப கோனாவை போயிட்டு எனக்கு ஜின்ன பார்த்தேன், அவன் இன்னும் அண்டர் டவுன்ல தான் இருக்கான், அவன் இனிமேல் அங்க வரவே வேணாம்னு சொல்லிட்டான், என்ன உனக்கு அவனை பார்க்கணும் ஆசை இல்லையா அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இப்போதைக்கு நான் பார்க்க மாட்டேன், அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு இருக்கான். அப்ப இங்க ஹீரோ சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்டா சமைக்கிறப்ப நீ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இதை சாப்பிட்டு உடனே இங்க போயிரு அப்படிங்கிறப்ப அவ இருந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி மாதிரி தெரியுது, என்ன வேலை செய்யற, உன்னோட பேர் என்ன, ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நான் வெளியே போன்னு சொன்னப்ப நீ கண்டுக்கிட்டியா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு வெளியே போயிட்டு என்ன இந்த மாதிரி சாக சொல்றியா அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோ எதையோ ஃபீல் பண்ணி நீ இங்கே வெளியே வந்துடாத அப்படின்ட்டு போறப்ப என்ன தனியா விட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வெளியே போறா. அப்ப ஜின் எங்க போறான் அப்படின்னு உடனே இவங்க கேமரால பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு இது என்னோட சூட்கேஸ் ஆச்சு அப்படின்ட்டு எடுக்க போறப்ப அந்த பிளேயர்ஸ் பின்னாடி வந்துட்டு இவளை அடிச்சு போட்டு எப்படி இவ பொருளை வச்சே பிடிச்ச பாத்தீங்களா அப்படின்னா இவளையுமே நம்ம அப்படி கொல்ல போறோமா, அச்சோ முறைக்கிறாரு, ஃபைட் பண்ணுவா போலயே, ஃபன்னா இருக்கும் போல, ஏதாச்சும் ஸ்டூபிடா பண்ண உன்னை அப்படியே நாங்க உருக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்காணிக்கிறவங்க இவங்களை ஃபீல் பண்ணி தான் ஜின் போனானா அப்படின்னா அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் எந்த அளவுக்கு ஜெட்டோட சிங்க் ஆகுறான் அப்படின்னு மெஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹீரோ அங்க போயிட்டு அந்த பொண்ணை விடுங்க அப்படின்னு சொல்ல நீயா இருப்பா ஹீரோவா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு உன்னை காப்பாத்தணும்னா எனக்கு 10,000 yen தரணும் அப்படிங்கிறப்ப அவள் வந்துட்டு நான் தரேன் அப்படிங்கிறப்ப அதுல ஒருத்தர் இருந்துட்டு காசு வாங்கிட்டு காப்பாத்தியா என்ன மாதிரி ஹீரோ நீ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டப்புன்னு அவனை அடிச்சு போட்டு இன்னொருத்தன் பக்கத்துல வரப்ப அவன் இருந்துட்டு அந்த உடம்ப உருக்கிறத தூக்கி வீசுறான். இருந்தாலும் ஹீரோக்கு அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அவனை அடிச்சு போட்டாரான். அப்ப அந்த கண்காணிக்கிறவங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ 10,000 கூட அப்படின்னு போறப்ப அந்த பொண்ணு பின்னாடி பாரு அப்படிங்கிறப்ப அவன் எந்திரிச்சு வந்துட்டு ஹீரோவை ஒரு எத்தி தூரமா தள்ளிடுறான். அப்ப இந்த கண்காணிக்கிறவங்க இந்த பொண்ணு எதையும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மயக்க ஊசி போட்டுறாங்க. அப்ப ஹீரோ நீங்க பிளேயர்ஸா அப்படின்னு கேட்க அவங்க வந்துட்டு பிளேயர்ஸா எங்களை பத்தி அப்ப உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறப்ப அங்க இருக்கிறவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாத அப்புறம் ஸ்வீப்பர் தேடி வந்துருவாங்க அப்படிங்கிறப்ப நம்மளை பத்தி இவன் தெரிஞ்சுக்கினா சோ இவனை சீக்கிரம் கொல்லணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஜெட்டா மாத்திர சூயிங்கம் இருக்குல்ல அதை வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப மத்த 2 பேர்ல ஒருத்தர் இருந்துட்டு சீக்கிரம் எந்திரி அந்த ஸ்வீப்பர் இங்க வந்துருவாங்க இவன் எங்கேயே விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடுறப்ப ஹீரோ இருந்துட்டு ரொம்ப கல்லஞ்சக்காரங்களா இருக்காங்களே அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற அந்த பிளேயர் இருந்துட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நீயுமே இப்போ ஒரே செகண்ட்ல சாகதானே போற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் திரும்பி சண்டை போடுவேன் அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு சண்டை போடுறான். இருந்தாலும் அவனோட உடம்புல இருந்து நிறைய கொடுக்குங்க வருது அதனால ஈஸியாவே ஹீரோவை அடிச்சு தூக்கி வீசிறான். அப்ப கண்காணிக்கிறவங்க சீக்கிரமா அவேக்கன் ஆகு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நீ உண்மையுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படிங்கிறப்ப அந்த பிளேயரும் நீ ரொம்ப நல்லா ஃபீலா இருக்கு அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே அந்த கோகாவோட தாத்தா பாத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பிளேயர் ஹீரோவை புடிச்சிட்டு உன்னை நான் இப்படியே மெல்ட் பண்ணிடுறேன் ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் வலிக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோனோட தலையை உடைச்சிட்டு அவ்வளவு ஈஸியா நான் சாக மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவனோட வயிற்றுக்குள்ள அந்த லிக்விட வர வச்சு ஹீரோவை உருக்கிறதுக்கு பாக்குறான். அந்த ஹீரோவோட அந்த ஜெட்டோட சிங்க் ஆகுறது வந்துட்டு 100% வந்துருச்சு. அப்ப இந்த கோகாவோட தாத்தா இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படிங்கிறப்ப ஹீரோ உடைச்ச தலையில இருந்து ஒரு பாகம் மட்டும் அங்க இருந்து ஓடி போயிருது. அப்ப ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அதோட உடம்ப அப்படியே போட்டு அடிக்கிறப்ப அது அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குது. ஆனாலுமே ஹீரோ இருந்துட்டு ஃபுல்லா அந்த ஜெட்டா மாறி அதை துரத்திட்டே போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கோகாவோட தாத்தா இருந்துட்டு அந்த
கம்ப்ளீட் ரேஷியோ இருந்துட்டு 100% தாண்டி போயிட்டு இருக்குது. கண்டிப்பா ஜின் முழுசா ஜெட்டா மாறதுக்கு பக்கத்துல நெருங்கிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோவுமே அந்த பிளேயரை வந்துட்டு போட்டு தள்ளிறான். போட்டு தள்ளிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் இந்த சூயிங்கம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே பாக்குறான். ஆனா அந்த தாத்தா இருந்துட்டு இவ்வளவு அதிகமா ஆகியுமே அவன் ரெட் கலர்ல ஏமாறல, இன்னும் ஒயிட்டா தான் இருக்கான், அவனோட ஷேப்புமே வித்தியாசமா தானே இருக்கு. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு ஹீரோவோட உடம்பு வந்து உடஞ்சு உழுக போற மாதிரி சிக்னல் வந்துட்டு கிடைக்குது. அப்ப அங்க இருக்கிறவங்க அந்த பிளேயரை தான் அவன் கொன்னுட்டானே அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு அப்பனா இன்னும் பிளேயர் சாவல, சீக்கிரம் போயிட்டு அந்த பிளேயரை கொல்லுங்க அப்படின்ட்டு போறாங்க. அந்த தலையில இருந்து ஒண்ணு தனியா ஓடுச்சுல, அதுதான் இன்னும் உயிரோட இருக்கு. அது இருந்துட்டு நீங்க என்ன தேனாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஆர்மர் போட்டு வந்து கொள்வான்ல, இவங்கள தான் ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிளேயர் இருந்துட்டு மனுஷங்க மாதிரி எங்களால ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீப்பர் இருந்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி மாறினா பிரச்சனையாயிராது, சுதந்திரமே ரூல்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயரை கொல்றப்ப அங்க இருக்கிறவங்க அந்த லைட் சேர்மன் சொன்னவங்களா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த பிளேயர் இறந்து போனதுனால பக்கத்துல எந்த பிளேயரும் இல்லாதனால ஹீரோ வந்துட்டு மறுபடியுமே ஹியூமனாவே மாறான். மாறிட்டு உள்ள போலான்னு பாக்குறப்ப அந்த ஸ்வீப்பர் இருந்துட்டு வந்து ஹீரோவை பின்னாடியே குத்திடுறான். அப்ப அந்த தாத்தவும் இது அந்த ஸ்வீப்பர் தானா அப்படிங்கிறப்ப அதோட இந்த எபிசோட முடிச்சாராங்க. அப்ப போன எபிசோட்ல ஸ்வீப்பர் அப்படிங்கிறவன் ஹீரோவோட பின்னாடியே குத்திருப்பால, கோகாவோட தாத்தா பாத்துட்டு இருக்கும் போது அவர் பார்க்க முடியாத மாதிரி அந்த ஹைட்டானி அப்படிங்கிறவன் அந்த கேமராவை புடிங்கிறான். அப்ப அந்த ஸ்வீப்பர் இருந்துட்டு ஹீரோவை பார்த்து நீ மனுஷனும் இல்ல பிளேயரும் இல்ல, யார் நீ அப்படின்னு கேட்க அந்த ஹைட்டானி அங்க வந்துட்டு இவன் தான் ஜெட், இவனை கொன்ன பாஸ் மேல கோவப்படுவார் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீப்பர் அங்க இருந்து போயிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு யார் உங்க பாஸ் அப்படின்னு கேட்க அந்த ஹைட்டானி இருந்து அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது, பட் நீ எப்ப வளருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ பிளேயர் தானே அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு பிளேயர்னு சொல்லாத எவால்வ்னு சொன்னேன், ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட பிளேயர்னு சொன்னா செம்ம கோவம் வரும் அப்படிங்கிறப்ப என்ன பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க சாரி அதுவுமே சீக்ரெட் தான் அப்படின்னு சொல்றப்ப மத்தவங்க ஹீரோ தேடி வரப்ப அவன் அங்க இருந்து போயிடும். அப்ப ஹீரோ வந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தானே நீங்க என்ன டெஸ்ட் பண்ண வருமா அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு உன்னை ஒருத்தன் லைட்டா மாத்தினால ஸ்வீப்பர் அவனை பார்த்து பயந்து வந்தோம் அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்மள மனுஷங்க மாதிரியே மாறி நம்மளோட சமுதாயத்துக்குள்ள மறைஞ்சு வாழணும், அதான் அவங்களோட ரூல், அதை மீறவங்களை கொல்றதுதான் இந்த ஸ்வீப்பரோட வேலை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் மட்டும் இல்ல இன்னொருத்தரும் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னான், பட் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோகாவோட தங்கச்சி கோனோவா காமிக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் இருந்து என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, ஏதாச்சும் பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு இல்ல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குல்ல அதான் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு நின்று பொய் சொல்லாத நீ யாரையோ நினைச்சிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ காப்பாத்தின பொண்ணு இருந்துட்டு எந்திரிச்சா, எந்திரிச்சிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இது மதியானம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சரி தண்ணி இருக்கா நான் மாத்திரை குடிக்கணும் ரொம்ப நன்றி எனக்கு அப்பப்ப தலைவலி வரும், சரி உங்களோட ஷவரை யூஸ் பண்ணிக்கிட்டுமா நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் ஜின் உன்னோட பேர் என்ன பண்ணி கேட்க அவ இருந்துட்டு டனாக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சரி இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு கிளம்பிடு அப்படிங்கிறப்ப அவ வந்துட்டு இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து கிளம்புற வேலையை பாருமா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் குளிக்கிறதுக்கு போயிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு ஹீரோ போயிட்டு உள்ள இருக்கிற இவனை கண்காணிக்கிற கேமராவை புடிங்கிட்டு வந்துறான். ஆனா அந்த டனாக்கா இருந்துட்டு குளிக்கிறப்ப இப்படியே எட்டி பாப்பா அப்படின்னு ஷாம்பு பட்டுல தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் கோகோவா காமிக்க ஹயாமி அப்படிங்கிறவன் நீ வருவேன்னு எனக்கு தெரியும், உங்க அப்பாவுக்கு கூட தெரியாத சீக்ரெட்டான ப்ராஜெக்ட் இது அப்படிங்கிறப்ப கோகோ ஒரு அனிமே சூப்பர் ஹீரோ பாப்பால அதே பேர்ல ஒரு சூட்டை அந்த 3 பேருமே இவனுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க, அதோட பேருமே ஆல்பாஸ் தான். அப்ப அவங்க இருந்துட்டு சூப்பரா இருக்குல்ல இது வெறும் ப்ரோட்டோடைப் தான் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இது ஆல்பாஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுல நிறைய குறை இருக்கு, முக்கியமா இதுக்கு பின்னாடி கேப் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அவங்க எல்லாம் அந்த துணி பின்னாடி இருந்தா நடக்கிறது கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அதுதான் முக்கியம், அது மட்டும் இல்லாம ஏன் அது கருப்பு கலர்ல இருக்கு வெள்ளை கலர்ல தானே இருக்கணும், அது மட்டும் இல்லாம நெத்தியில ரெக்க மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கணுமே அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு அப்படி இருந்தா உன்னோட பார்வை அதுல பாதிக்கப்படுமே அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போறப்ப அவங்க இருந்துட்டு கோகா சார் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு எதுக்கு சார்னு கூப்பிடுறீங்க நீங்க எல்லாமே வயசுல பெரியவங்க, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் ஒரே டீம் தானே அப்படின்னு போறப்ப ஹயாமி இருந்து சாரி இந்த டிசைன் அப்ரூவ் பண்ணது நான் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு பிரச்சனை இல்லை அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கோனகா இருந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு சொன்னால அது இருந்துட்டு ஸ்விம்மிங் கிளாஸ், அந்த ஸ்விம்மிங் டீச்சர் இருந்துட்டு ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நீ நீச்சல் கத்துக்கிற வரைக்கும் உன வீட்டுக்கு போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரீப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க கோகா போயிட்டு இருக்கிறப்ப ஒரு தாத்தா வந்துட்டு நீ அமைக்கி கோகா தானே அப்படிங்கிறப்ப நீங்க யாரு அப்படின்னு கோகா கேட்க நான் உன்னோட ஃபேன்ல ஒருத்தன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு உங்களால உங்களோட பேரை கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போறப்ப அவர் இருந்துட்டு சாரி அது சீக்ரெட், பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உங்களை பெரிய அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சு, நீ ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஹீரோ ஆகிறதுக்கு நீ ஒருத்தி அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல்ல இவனோட தங்கச்சி அந்த ஸ்விம்மிங் டீச்சர் நீச்சல் குளத்துல தூக்கி போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவளுமே நீச்சல் தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கா, ஆனா அந்த டீச்சர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்ப கோகா போன் பண்றப்ப எடுக்காதப்ப அந்த தாத்தா இருந்துட்டு நீதான் பார்த்தல நீச்சல் குளத்துல இருக்கா, போன் எடுக்க மாட்டா. இப்ப இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட 3 ஃபேன்ஸ் வந்துட்டு சாக போறாங்க, நீ ஏன் கூட வந்துட்டனா அதை தடுத்துடலாம், ஆனா அப்படி பண்ணா உன்னோட தங்கச்சியை உன்னால காப்பாற்ற முடியாது, ஏன்னா அவளுக்கு நீச்சல் தெரியாது தானே, சொல்லு உன்னோட தங்கச்சியோட ஒரு உயிரை காப்பாத்த போறியா இல்ல முகம் தெரியாதவங்களோட 3 பேர் உயிரை காப்பாத்த போறியா, இதுல தெரிஞ்சிடும் உன்னோட ஜஸ்டிஸ் என்னன்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் இருந்துட்டு அவனோட தங்கச்சியை தான் காப்பாத்த போறான். ஆனா கோனா இருந்துட்டு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அவளோட டீச்சர் இருந்துட்டு பாத்தியா நீ இவ்வளவு சீக்கிரம் நீச்சல் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவனை கோனாவை பார்த்துட்டு
அண்ணா இங்க எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறா. இது எல்லாத்தையுமே அங்க யாரோ கண்காணிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ கொன்னுடுறாங்க. அந்த தாத்தா தான் கோனாவோட டீச்சருக்கு படம் கொடுக்கறப்ப அவங்க வந்துட்டு இதோட இந்த விஷயத்தை நிறுத்திக்கலாம், நான் நார்மல் டீச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு என்ன எவால்வ் எல்லாமே மனுஷங்க மாதிரியே மாறிடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் ஆமா மனுஷங்கள மாதிரி இருக்கிறவங்க தானே ரூல், ஆனா சில பேரு அந்த ரூலை மதிக்காம நிறைய மனுஷங்களை கொன்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு மனுஷங்க மாதிரியே உன் இனத்தை சேர்ந்தவங்களையே கேவலமா பேசுறல அப்படிங்கிறப்ப அவனுக்கு கோவம் வந்து அடிக்க போறப்ப அங்க இருக்கிற பார் டெண்டர் இருந்துட்டு அமைதியா இருங்க, மனுஷங்க உயிருக்கும் சரி நம்மளோட எவால்வ் உயிருக்கும் சரி ஒரு வேல்யூ இருக்கு, சோ நம்மளோட வாழ்க்கைய மனுஷங்களோட தேவையில்லாம ஃபைட் பண்ணாம நார்மலா வாழ்ந்து காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த எவால்வ் அப்படிங்கிறது ஸ்மால் ஃபேமிலி கண்டிப்பா உங்களுக்குமே புரியும்னு நினைக்கிறேன் சார் ஜீரோ. அதனால மனுஷங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். சோ எவால்வ்னு சொன்னாலும் பிளேயர்ஸ்னு சொன்னாலும் இந்த மாதிரி பீஸ்ட தான் சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஜீரோவும் அந்த அமெகி ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருந்தாலுமா அப்படின்னு கேட்க இவர் இருந்துட்டு கண்டிப்பா இததான் எவால்ஸோட பாஸா நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பாத்தீங்க கைஸ், இவன் தான் இந்த பிளேயர்ஸ், அதாவது எவால்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ். அதுக்கப்புறம் கோகா இருந்துட்டு இந்த மாதிரி 3 பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ பாக்குறான். அப்ப இந்த ஜீரோ போன் பண்ணி உன்னோட டெஸ்ட்ல நீ ஃபெயில் ஆயிட்ட, நீ எடுத்த தப்பான முடிவுனாலதான் இப்ப அந்த 3 பேரு இறந்து போயிட்டாங்க, உண்மையை சொல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னோட தங்கச்சியை போயிட்டு நான் கொல்லுவேனா, என்னமோ விடு, அடுத்த டெஸ்ட்ல உன்னை நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அடுத்து நடக்க போறது முழுக்க முழுக்க ஒன்ன சார்ந்துதான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்க கோகா இருந்துட்டு 3 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு ஆனா நம்மள்ட்ட எவிடன்ஸ் இல்லையே, இப்போதைக்கு அமைதியா அவன் எடுத்து என்ன பண்றான் அப்படின்னு நம்மளால பார்க்க தான் முடியும், உன்னோட அந்த சூட்டோட ப்ராசஸிங்க ஸ்பீட் பண்ண சொல்ற அப்படிங்கிறப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப கோனாவை போன் பண்ணி எதுக்கா இங்க ஸ்கூலுக்கு வரல, நேத்துமே ஒரு மாதிரி இருந்தி அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு ஒன்னோட நீ வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்ட அப்படிங்கிறப்ப கோனா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன் வரியா, அங்கதான் ஜின் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு நான் தான் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு கட் பண்ணிடுறான். அப்புறம் போன எபிசோட்ல ஹீரோ பார்த்த அந்த 3 பிளேயர்ல மத்த 2 பிளேயர்ல ஒருத்தன் எனக்கு மனுஷங்களை கொல்லணும் போல இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தன் ஆனா ஸ்வீப்பர் வந்து ஒன்ன கொண்டுருவாங்களே அப்படிங்கிறப்ப நம்ம உருமாறலன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த ஹைடானி வந்துட்டு உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்மள மாதிரியான எவால்ஸ் மனுஷங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நம்ம தான் இந்த உலகத்தையே ஆளணும், அதுக்கு நமக்கு கீயா இருக்க போறவன் நேத்து ஒருத்தனை பாத்தீங்களே அவன் தான், சோ அவனை கொல்லக்கூடாது, பட் மனுஷங்களை கொல்லணும்னு நினைக்கிறதும் எனக்கு புரியுது, சோ நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு தோன்ற அளவுக்கு போயிட்டு அவனை நீங்க கொண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க இந்த ஜீரோ அங்க வந்துட்டு கொல்லாதங்கிற அப்புறம் கொல்லுங்கிற அப்படிங்கிறப்ப அந்த ஹைடானி இருந்துட்டு நீங்க எப்படி அந்த ஜஸ்டிஸ் கிட்டோட விளையாடுறீங்க அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ வந்துட்டு வீட்டுல சும்மா இருக்கிற எல்லா சாப்பாடுமே இப்படி சாப்பிட்டு வச்சிருக்கிற அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கு தலைவலி வந்தா நிறைய பசிக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வெளியே போறப்ப என்ன ஷாப்பிங்க போற, நானும் வரேன், எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ விட்டுட்டு போறப்ப ஹீரோ நானும் வரேன் போறா. அதுக்கப்புறம் அங்க கோனாவோட ஃப்ரெண்ட் எங்க போறோம் அப்படின்னு கேட்க ஒரு பொருளை என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க போகணும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்துட்டு பையன் தானே எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோவையும் இந்த டனாக்காவையும் ஒன்னா பார்த்தாரா, அவளும் பார்த்த உடனே ஹீரோட கையை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஹீரோ போயிட்டு என்ன பார்க்க வந்தியா அப்படிங்கிறப்ப கோனா வந்துட்டு ஆமா நீ என்ன பண்றன்னு பாக்கலான்னு வந்தேன், எங்க அண்ணனையும் கூப்பிட்டேன் ஆனா என் வரலன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு உன்னை நான் வர வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அவளை பார்த்து ஃபீல் பண்றப்ப அந்த ஃப்ரெண்ட் இருந்துட்டு இருந்தா நீ சொன்ன பையனா அந்த பொருளை எனக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது போலயே அப்படின்னு சொல்றா. ஆனா இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அந்த 2 பிளேயர்ஸுமே வந்திருக்காங்க. அப்ப டனாக்கா போறப்ப அந்த பொண்ணு கூட என்ன பிரச்சனை, வர வேணாம்னு சொன்ன நம்ம 2 பேரையும் ஒன்னா சேர்த்து பார்க்க வேணாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு அவங்க வந்தது வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்ப இவர் வந்துட்டு என்ன மறுபடியும் இக்னோர் பண்றியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நீ தனியாவே இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறப்ப அவன் வந்து தனியா இருக்கதா பயம்னு சொன்னானே அப்படிங்கிறா. ஹீரோ போய் பாக்குறப்ப அவனோட ஷூ மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த பிளேயர் மேல இருந்து குதிச்சுட்டு ஒழுங்கா நீ சாவலனா அந்த 2 ஹை ஸ்கூல் பொண்ணையுமே கொன்றுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன உன்னோட பிரதரை கொன்னதுக்கு பழி வாங்குறியா அப்படின்னு கேட்க அதை இருந்துட்டு அவன் பிரதரே இல்ல எங்களை மாதிரி ஆளுங்க மனுஷங்களோட சேர்ந்து வரலாம்னு நினைக்கிறாங்க பத்தியா, அவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். ஆனா ஹீரோ தான் அவனுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சுயிங்கம் கொடுத்தாங்கல்ல அதை வந்துட்டு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டான். இங்க அந்த பிளேயர் வந்துட்டு சீக்கிரம் உருமாறு அப்படின்னு சொல்றான். அங்க கோனாவையும் ஃப்ரெண்டையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டு டொமோமி அப்படிங்கிறப்ப அங்க ஒரு பெரிய பிளேயர் பீஸ்ட் இருந்துட்டு இருக்குது. அப்ப அது பக்கத்துல வரப்ப அவ கையை அப்படியே லைட்டா விடுவிச்சு அவளோட போனை எடுக்க போறா. அங்க கோகா கிட்ட நீங்க கேட்ட மாதிரியே சூட்டை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு சந்தோஷத்துல கண்ணீரே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, எனக்கு இது இப்பவே போட்டுக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப இவனுக்கு கோனாவா கிட்ட இருந்து போன் வருது. என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப அவர் வந்துட்டு அண்ணா என்ன காப்பாத்து அப்படிங்கிறப்ப போனு கட் ஆயிருது. அந்த பிளேயர் இருந்துட்டு யாரும் வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அங்க ஹீரோ ஒருத்தவங்களை துடிக்க துடிக்க கொல்றதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க ஹயாமி இருந்துட்டு இத போலீஸ் ஹேண்டில் பண்ண விட்டலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு என்னோட ஜஸ்டிஸ்ல யாரையும் குறுக்க வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு வைக்கில ஏறப்ப அந்த வைக்கில லான்ச் பேட்ல வச்சு லான்ச் பண்றப்ப அந்த கோகா இருந்துட்டு இது என்னோட தங்கச்சினால நான் அப்படி பண்ணல, ஒருத்தவங்க அப்படி பயத்துல நடுங்கிட்டு இருக்கப்ப என்னால எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும் அப்படிங்க அதோட இந்த எபிசோட முடிச்சாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு ஜெட்டை நான் எப்படி அவைக்கன் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு உன் கூட இன்னொருத்தர் இருப்பானே அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு ஓ ஷூ சொல்றியா, அவன் அந்த ஹைஸ்கூல் பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்கான், அந்த பொண்ணுங்களை கொல்லாம அவனை என்ன வேணாலும் நான் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு
வந்து அட்டாக் பண்றான். பட் ஜெட்டோட பவர் இல்லாதனால அவனை ஈஸியாவே அடிச்சு தூக்கி வீசிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் சாகவே மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்துட்டு முட்டாள்தனம். என் கண் பார்வை மங்குற மாதிரி இருக்கு, என் பாடியே ஹெவியா ஃபீல் ஆகுது. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, ஒருத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுன்னா இதுதான் அர்த்தமா மிஸ்டர் சேர்மன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அங்க கோகோவோட தாத்தாவும் சயின்டிஸ்டும் போய் இதெல்லாம் பார்த்துட்டு சயின்டிஸ்ட் இருந்து எதுக்காக நம்ம கொடுத்த சூயிங்கம்மா யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்ப கோகோவோட தாத்தா இருந்து அதுக்கு அது அவங்ககிட்ட இருக்கணும்ல அப்படிங்கிறப்ப அங்க இருக்க வீட்டுல வச்சுட்டு போயிட்டானா நான் போயிட்டு ஹெல்ப் பண்றேன் இல்ல நான் செத்துரும் அப்படிங்கிறப்ப கோகோவோட தாத்தா இருந்து வேணாம், இப்ப நம்ம வேற மாதிரி டெஸ்ட் பண்ண போறோம், இதுல நமக்கு வித்தியாசமான ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அந்த பிளேயர் இருந்துட்டு உன்னால ஜெட்டா மாற முடியலையா, அந்த ஷூ இருந்துட்டு தூரமா இருந்தாலும் என்னால அவனை கம்யூனிகேட் பண்ண முடியும், நான் வந்துட்டு ஒரு வேணா ஒரு பொண்ணை கொலை சொல்லிட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சும்மா போய் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப சரி அதையும் பார்த்தலாமா அப்படின்னு அந்த பிளேயர் கான்டாக்ட் பண்ண போனா ஹீரோ வந்துட்டு போயிட்டு அட்டாக் பண்றான். அப்ப அந்த இடத்துல கோனா கிட்ட இருக்கிறவன் ஏன் இத பார்க்கவே மாட்டேங்கிற, இதுவும் என்னோட உடம்புல ஒரு பகுதி தானே, கியூட்டா இருக்குல்ல, கண்ணை திறந்து இதை பாரு, பார்க்கல உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கால அவளை நான் கொன்றுவேன், அப்படிதான் பாரு, உங்க ஃபேமிலி எங்களை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாரு, அமேசிங்கா இருக்கா, உங்க ஃபேமிலி தான் எங்களை பிளேயர்ஸ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்துல கீரலை போட்டு பயமா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த ஜோகோ தாத்தா இருந்துட்டு இப்படியே போனா அந்த பொண்ணை கொண்டுவான், ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் நிறுத்தணும் அப்படின்ட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கோகாக்கு வந்துட்டு இவங்க கோனகா இருந்துட்டு எங்க இருந்து போன் பண்ண அப்படிங்கிற சிக்னலை வந்துட்டு அனுப்பி வச்சு கோகா இருந்துட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு என் பிரதர் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுங்களை கொண்டுருவான், சோ நீ செத்துட்டானா அவங்கள ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஏதோ ஒன்னு ஃபீல் பண்ணி அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கம்பியை புடிங்கி எடுக்கிறப்ப ஜெட்டா மாறாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த கம்பியை அவன் வயிற்றுலயே குத்திட்டு தூக்கி வீசி அங்க தப்பிச்சு போறான். அங்க கோகாவோட தாத்தா இருந்துட்டு அவன் நத்த வேகத்துல ஜெட்டா மாறிட்டு இருந்தாலும் இப்ப இவனால தானாவே மாற முடியுது அப்படிங்கிறப்ப இந்த பிளேயர் கிட்ட அந்த ஹைட் ஆனி இருந்துட்டு ஜெட்டா நீ குறைச்ச இடம் போட்டுறாத, அவனோட ஃபேக்டர் எல்லாமே இப்ப அடுத்த லெவலுக்கு போயிருச்சு அப்படிங்கிறப்ப இந்த பிளேயர் இருந்துட்டு என்னால அவனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்றான். ஹீரோவும் கோனகா நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய்கிட்டு இருக்கான். அப்ப அங்க கோனகாட்ட இருக்கிற பிளேயர் இருந்துட்டு சரி சொல்லு என்ன வேலைலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அங்க டனாக்கா டைனிங் டேபிள பார்த்துட்டு அவனோட ஃபேமிலி ஞாபகம் வந்து ஃபேமிலினா வெறும் பொய் மட்டும் தான் நடந்திருக்கும்னு நினைச்சேன், எனக்கு இங்கேயே இருக்கணும் போல தோணுது, மேபி அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சோ, சரி போயிட்டு குளிக்கலாம், குளிச்சா என்னோட மூடு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அங்க அந்த பிளேயர் வந்துட்டு என்னோட பிரதர் சொதப்பிட்டான், இப்ப இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்றான். இங்க டனாக்காக வந்து பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. சோ அவளோட மாத்திரை குடிக்கிறதுக்காக திரும்பி வரா. ஆனா அப்பதான் அந்த இடத்துல பெருசா கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப இங்க ஹீரோவெல்லாம் பார்த்துட்டு அந்த கோகாவோட தாத்தா இருந்துட்டு இவனோட ஃபேக்டர் வந்துட்டு ஸ்டாப் ஆயிருச்சு, அவனோட காயங்கள் சரியா இருந்தாலும் கூட இது அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால அவனோட பாடியில நிறைய பிரஷரை போடும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஜின் உள்ள போற இடத்துல நான் பாக்குறதுக்கு நம்ம கிட்ட கேமரா இல்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் இந்த இடத்துல தான் பிளேயர் இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க கோனாவும் அவனோட ஃப்ரெண்டும் இருக்கிறத பார்த்தாராம். அவளோட கட்டை அவிழ்த்து விடுறப்ப அவர் வந்துட்டு கத்த போறப்ப ஹீரோ வந்துட்டு இது நான் தான் நீ சேஃபா இருக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அழுகிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருந்தவன் எங்க போனான்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரிவா போலாம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு என்ன பண்றது அப்படிங்கிறப்ப உனக்கு தான் காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறப்ப நான் டர்ட்டியா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு நான் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்பதான் ஹீரோவை அங்க இருந்த பிளேயர் இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அப்ப ஹீரோ இருந்துட்டு கோணவாங்க வச்சுட்டு இங்கே நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு போறப்ப அது கழுத்துல இருந்து நிறைய ரத்தம் போனதுனால அவரோட பார்வையே மங்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு கடைசியா உன்னை கொல்ல போறேன் ஜின், இந்த மாதிரி சண்டை போட்டு என்ன தோக்கடிச்சலான்னு பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு போறப்ப அவளோட ஃப்ரெண்டுமே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு கத்த போறப்ப கோனா இருந்துட்டு போயிட்டு தடுத்து நிறுத்தி வேணாம் கத்தாத அப்படிங்கிறா. இங்க அந்த பிளேயர் இருந்துட்டு என்ன உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறப்ப அந்த பிளேயரும் சரி அதோட மினியன்ஸையும் சரி வேற ஏதோ ஒரு பீம் வந்து அட்டாக் பண்ணுது. யாருன்னா கோகோ தான் வரான். அவன் இதெல்லாம் என்ன மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோனாவே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க நான் தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை பார்த்துட்டு ஜின் நீ நல்லா இருக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்து ஓ கோகோவா என்ன பத்தி கவலைப்படாத உன்னோட தங்கச்சியை பாரு அப்படிங்கிறப்ப அவனுமே ஜூம் பண்ணி பார்த்துட்டு அவனோட டீம் கிட்ட சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க, முக்கியமா இவளுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது, அது மட்டும் இல்லாம இங்க இன்னுமே அடிப்பட்ட ஒரு பையன் இருக்கான், முக்கியமா மான்ஸ்டர்ஸும் இருக்கு, ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, என்னோட ஹேங்கர்ல வச்சு இவங்களை அனுப்பி வைக்கிறேன், எத்தனை பேர் இது தாங்கும் அப்படிங்கிறப்ப இது உனக்காக உருவாக்கப்பட்டதுனால 2 பேரை தாங்கும் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு ஆனா கோனாவோட ஃப்ரெண்டுமே இருக்கா, சோ அவங்க 2 பேரை மட்டும் அனுப்பி வைக்கிறேன், நான் இங்கே இருந்து கண்டிப்பா இங்க இன்னும் நிறைய மான்ஸ்டர் இருக்கும், அதனால இங்க இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புள் வந்துட்டு காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு அதெல்லாம் வேணாம் கோகா, கோனாவோட ஃப்ரெண்டையும் அந்த பையனையும் அங்கேயே விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் திரும்பி வாங்க, அந்த மான்ஸ்டர்ஸ்னால உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அது நம்மளோட கார்பரேஷனுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு ஆனா நான் ஆல்பாஸ் இப்படிதான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு சரி நான் உன்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஒரு லைஃப் போட்ல போற கடல்ல 3 பேரு மூழ்கிட்டு இருக்காங்க, உன்னோட லைஃப் போட்ல 2 பேரால மட்டும்தான் போக முடியும், இப்ப 4 பேருமே சேர்ந்து அந்த போட்ல போயிட்டு மூழ்கிறதுக்கு பாப்பீங்களா இல்ல நீங்க 2 பேர் மட்டும் அதுல வந்தா 99% நீங்க உயிரோட வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை சூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க கோகாவுக்கு அந்த தாத்தா கேட்ட மாதிரியே இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க எதுக்கு இப்படி கேக்குறீங்க அப்படிங்கிறப்ப ஹயாமி இருந்துட்டு இந்த விஷயத்த கூட அவனால முடிவெடுக்க முடியலனா அவன் ஆல்பா
பாஸ் ஆகுறதுக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க கோகா, இப்படியே இருந்தா கோனா இறந்துருவா அப்படிங்கிறப்ப எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரை மட்டும் அந்த ஹேங்கர்ல வச்சு அனுப்பி விட்டாராம். அப்ப ஹீரோ வந்துட்டு நீ மாறவே இல்லை அப்படிங்கிறப்ப கோகோ வந்துட்டு உன்ன மாதிரியே மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த பவரை நான் கெயின் பண்ண அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ வந்துட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணு, நீ நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப உனக்கு மான்ஸ்டர் பத்தி தெரியுமா அப்படின்னு கோகா கேட்க ஹீரோ வந்துட்டு டைம் இல்ல போ அப்படின்னு சொல்றப்ப கோகா அங்க இருந்து போறப்ப இவங்களுமே கேமரால அதெல்லாம் பாத்துறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அடிப்பட்டதுனால எப்படியோ தட்டு மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இதுக்கு முன்னாடி இங்க வரதா பார்த்த அந்த ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாருமே இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு அடிப்பட்டதை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த கேங் தான் அடிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்களோட இறக்கத்துக்கு நாங்க இப்ப ரீபே பண்ண போறோம், ஏன்னா எங்க எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றது நீங்க தான் அப்படின்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்க கெஞ்சி கேட்கறீங்க இருந்து போயிருங்க அப்படிங்கிறப்ப நீங்க தான் இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் மனுஷங்க கிடையாது மான்ஸ்டர் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒண்ணு நீங்க இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் போயிட்டு இது என்ன இறால் மாதிரி இருக்கு, இறால் நான் வறுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப இதுங்க எல்லாத்தையுமே அந்த ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் சண்டை போட்ட பிளேயர் தான் உருவாக்கிக்கிட்டு இங்க இருந்து வெளியே போலனா ஜெட் இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ஹீரோவோட டீம் ஜின் இன்னும் வெளியே வரல, நாங்க உள்ள போறோம் அப்படிங்கிறப்ப கோகோவோட தாத்தா வேணாம், இந்த அளவுக்கு பிளேயர்ஸ் வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜின் கண்டிப்பா அவேக்கன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்பதான் கோகா இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே அவனோட கண்ணை வச்சு சுடுறான். அப்ப ஹீரோட டீம்ல இருக்கிறவங்க சார் அந்த வெள்ளையாரனை வந்திருக்கான் அப்படிங்கிறப்ப கோகோட தாத்தா போயிட்டு இது ஆம்ப்ளோஸ் ஆச்சே அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு சான்ஸ் கிடைக்க போய் இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு கமான் ஜெட் எப்படியாச்சும் மாறிடு அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி அங்க வந்துட்டு மறுபடியும் நம்ம பாத்துட்டு வரலாம் அப்படின்னு ஹீரோ எத்தி வச்சுட்டு நீ சாகுற அளவுக்கு உன்னை காயப்படுத்தினா நீ உருமாறிடுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப நீ பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்துட்டு அந்த மாதிரி உருமாறாத அளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்ட, அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க அவன் வந்துட்டு நான் தான் ஹைட்டானி, எவால்ஸ்ல கூட நான் ஒரு முக்கியமான ஆளு, இது என்னன்னு தெரியுதா உன் கையில இருக்கிற எக்ஸ்போஷர் ரிங்ல இருக்கிற மெட்டீரியல் ஆளா செஞ்சது, அந்த ரிங்கும் நீயும் ஒன்றிணைவல அதனாலதான் அதை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நெஞ்சிலேயே அதை குத்திட்டு கவலைப்படாத சீக்கிரமே இதை நீ பழகிக்குவ அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட உடம்பு அவன் குத்துனத அப்படியே உள் வாங்கிக்குது. அது மட்டும் கிடையாது, ஹீரோ ஃபைனலா வந்துட்டு அவனோட அந்த ஜெட்டோட உருவத்துக்கு மாறான். சோ காயமும் ஹீல் ஆயிருது. ஆனா என்ன கதைனா ஹீரோ வந்துட்டு இப்ப மாறப்ப வெள்ளை கலர்ல தானே இருப்பான், ஏன்னா ஹீரோ வந்துட்டு கம்ப்ளீட்டா ஜெட்டா மாறது கிடையாது. ஆனா அப்பதான் சிகப்பு கலர்லயுமே அங்க வெளிச்சம்லாம் வர ஆரம்பிக்குது. ஹைட்டானி நெஞ்சுக்குள்ள குத்துனதுமே வெளியே வந்து ஹீரோ வந்துட்டு இப்ப ரெட் கலர்ல மாறிட்டான். சோ ஹீரோ வந்துட்டு இப்ப பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆயிட்டான். அவரோட அந்த அவேக்கனிங் அங்க பயங்கர பவரை ஏற்படுத்துது. கோகா அந்த பிளேயர் ஹீரோட டீம்னு எல்லாமே பாத்துறாங்க. கோகாவோட தாத்தா பாக்குறப்ப ஹீரோவோட அந்த ஃபேக்டர் ரேட் வந்துட்டு 150% மேலையும் போயிட்டு இருக்குது. இந்த ஹைட்டானியுமே உன்னை ரெட் கலர்ல பார்க்கதான் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ இருந்துட்டு அந்த ரெட் கலர்ல மாறினதை வச்சு எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, ரெட் கலர்ல மாறிட்டேன்னா இதான் என்னோட கம்ப்ளீட்டான ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி எல்லாம் போயிட்டு என்னோட பாடி இப்ப வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோட டீம் இருந்துட்டு மறுபடியும் அவனை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஓடுறப்ப அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு இப்ப இவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க கோகா இருந்துட்டு அந்த பிளேயரோட குட்டி குட்டி மினியன்ஸ கொண்டுகிட்டு இருக்கான். அப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு ஹீரோ போறத பார்த்துட்டு ஹீரோவை துரத்தலான்னு போறப்ப கோகா இருந்துட்டு அவனை சுட்டாரான். அப்ப இந்த பிளேயர் இருந்துட்டு என்னோட மினியன்ஸ் எல்லாத்தையுமே நீ கொண்டுட்டி அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு நான் தான் நியாயத்துக்காக போராடுறவன் அப்படின்னு சொல்றப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு உனக்கு மண்டைக்கு இது குழம்பிருச்சா என்ன, நீ யாரு அப்படின்னு கேட்க கோகா இருந்துட்டு நான் தான் ஜஸ்டிஸோட ஆலை ஆல்பாஸ் அப்படின்னு சொல்ல உண்மையாவே நீ பைத்தியக்காரன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான பிளேயர் உருவத்துக்கு வந்துட்டு மாறிட்டு இந்த முட்டாள் மனித சங்க மாதிரி உருவத்துல இருந்து எனக்கு கடுப்பா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப அது இருந்துட்டு அட்டாக் பண்ண கோகா இருந்துட்டு தப்பிக்கிறான். அப்ப கோகா கன்னெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை ஒரு பிளேடு மாதிரி மாத்திட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அந்த பிளேயர் வந்துட்டு எதுக்காக கேட்கற அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு உன்னோட கல்லறையில எழுதுறதுக்கு தான் அப்படிங்கிறப்ப இந்த மினியன்ஸை கொன்னதுனால உனக்கு ஓவர் திமிராயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் கோகா கூட சண்டை போடுறான். அங்க ஷூனு இன்னொரு பிளேயர் இருந்தால அவன் இருந்துட்டு அந்த ஜெட்டை பத்தி இப்படி நான் கவலைப்படக்கூடாது, இப்படி நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹைட்டானி சொன்னபடி நான் செஞ்சதுதான், இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையுமே நானாவே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தாரான். அப்ப ஹீரோட டீமுமே அவனை பாக்குறாங்க. இந்த பிளேயர் இருந்துட்டு இவன் தான் ஜெட்டா அப்படின்ட்டு கடைசியா உன்னை பீஸ் பீஸா வெட்ட போறேன், உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து ஒரே வாயில சாப்பிட போறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோண்டு அதெல்லாம் உன்னால பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அப்பதான் அந்த பிளேயர் இருந்துட்டு அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறான். ஏன்னா உங்களுக்கு தெரியல ஹீரோவோட கையில இருக்கிற ரிங் அந்த பிளேயர்ஸ் அவங்களோட உண்மையான உருவத்துக்கு மாத்தி விட்டோம், அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வரான். ஆனா ஹீரோ இருந்துட்டு அதுல இருந்து எல்லாத்துலயுமே ஈஸியாவே தப்பிக்கிறான். இன்னொரு தடவை அட்டாக் பண்ண வந்தாலும் ஈஸியா தடுத்து நிறுத்து வயிற்றுலேயே போட்டு மிதிக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்தாலும் 2 கையுமே பிடிச்சி இழுத்து அவனுக்கு மேல ஏறி கொல்லான்னு போறப்ப அந்த ஹைட்டானி அங்க வந்துட்டு பரவாயில்ல ரெட் கலர்ல இருக்கிறப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கியே, நினைச்ச மாதிரியா உன்னோட கையில இருக்கிற ரிங்
அவனோட உண்மையான உருவத்துக்கு கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப ஹீரோ இங்க எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க அந்த ஹைட்டானி இருந்துட்டு ஒண்ணும் இல்ல, அவன் அவனோட உண்மையான உருவத்துக்கு மாதிரி எங்களோட ரூல்ஸை மீறிட்டான், அதனால எனக்கு மேல அவனை கொன்று. அது மட்டும் இல்லாம இவங்க நிறைய பேரை கொண்டிருக்கானுங்க, அந்த பொண்ணை கூட விட்டுருந்தா நாசப்படுத்தி கொண்டிருப்பான் அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் வந்துட்டு ஆனா இவனை நீ தானே கொல்ல சொன்ன அப்படிங்கிறப்ப ஹைட்டானி வந்துட்டு ஆமா நான் கொல்ல சொன்னாதானே நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அவனை கொல்ல போவ, அவன் பாடிக்குள்ள என்னென்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு கோவப்படுறப்ப ஹீரோ வந்து அவன் பேசுறது இனிமேல் நீ கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதயத்தை புடுங்கி கொன்னாரான். ஆனா ஹைட்டானி இருந்துட்டு இப்படி அவனை இவ்வளவு ஈஸியா கொன்னலாம் நினைச்சியா, அவன் அவனோட உயிரை சாகுறப்ப அவனோட மினியான்ஸ் உடம்புல வச்சிருவான் அப்படிங்கிறப்ப அந்த கரப்பாம்பூச்சி மினியான்ஸ் வெளியே வரப்ப ஹீரோ இருந்துட்டு அதையுமே கொன்னாராம். அப்ப ஹீரோவோட அந்த ஜெட் கம்ப்ளீஷன் ரேட் இருந்துட்டு 170% தொட்டுருது. அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஹைட்டானி இருந்துட்டு என்ன சோகமா இருக்க, என்னோட ஆளையே நான் தியாகம் பண்ணதுனால அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்போஷர் ரிங்க வச்சு அந்த ஹைட்டானி அவனோட உண்மையான பிளேயர் உருவத்துக்கு மாத்தலான்னு பார்த்தா அவன் இருந்துட்டு கவலைப்படாதப்பா இதெல்லாம் என்ன மாதிரி ஹை லெவல் எவால் மேல வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறப்ப அதுல இருந்து பின்னாடி போய் தப்பிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடறான். அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸ் அதாவது எவால்வோட பாஸ் இருக்காருல அவர் வந்துட்டு இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ரெட் கலர் ஜெட்டா இன்னைக்கு நடந்ததை வச்சு நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு மனுஷங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும், ஹைட்டானி அங்க இருந்தால அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருந்துட்டு மிஸ்ஸஸ் கோனஹாவை காப்பாத்திடும், பட் இருந்தாலும் ரத்தம் நிறைய போயிருச்சு, அவங்கள நம்மளோட அமகாமி ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு இன்னுமே பயத்துல பேசாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஹயாமி இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கோகா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறப்ப அவனோட அந்த சூட் இருக்குல்ல அதுல இருந்து கிடைக்கிற சிக்னலை வச்சு அவர் இன்னும் கான்சியஸா தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் மாஸ்டர்னு ஏதோ ஒன்னு சொன்னார்ல, எப்படியோ கரெக்டான டைம்ல நம்ம இந்த சூட்டை உருவாக்கி இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அங்க அந்த பிளேயர் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். சோ அவனோட சூட் டேமேஜ் ஆகுறது வந்துட்டு இவங்களுக்கு இங்க காமிக்குது. அப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து என்ன தோக்கடிச்சிடலாம் நினைச்சு அப்படின்னு அந்த பிளேயர் கேட்கிறப்ப கோகா இருந்துட்டு நான் ஏதாச்சும் யோசிக்கணும், ஏன்னா இவனுக்கு என்ன விட நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஹயாமி போன் பண்ணி உன்னோட தங்கச்சியை காப்பாத்தியாச்சு, அவங்கள இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள காப்பாத்தினது நீதான் அப்படிங்கிறப்ப இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஓகே ஆல்பாஸ் என்னமே வீழ்ந்து போக மாட்டேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க கோகாவோட மனதைரியம் இருக்கிற வரைக்கும் அவனோட சூட் வந்துட்டு நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அந்த பிளேயரை அடிச்சு போட்டு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கு கோகா அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில இருக்கிற அந்த ஏஞ்சல் ரிங் அதாவது எக்ஸ்போசர் ரிங்க பார்த்துட்டு நீயா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு ஜெட் நீ பக்கத்துல வர வரைக்கும் நீ வர அப்படிங்கறது என்னால உணர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடம்புல இருந்து நிறைய அந்த மினியான் ஷிம்ஸை வர வைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கோகா இவனை அழிக்கிறதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை, அவனோட உயிர் எல்லாத்தையுமே அந்த மினியான் ஷிம்புக்கு வந்துட்டு அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான், சோ அவங்க எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிக்கிற வரைக்கும் இவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோவோட அந்த ஜெட் கம்ப்ளீஷன் ரேட் இருந்து இப்ப 180% போயிருச்சு. அப்ப ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஷூ அப்படிங்கிற பிளேயரை பார்த்துட்டு தான் வரேன், அவனோட கதையை நான் தீர்த்து கட்டிட்டேன் அப்படிங்கிறப்ப இப்ப இருக்கிற பிளேயர் இருந்துட்டு அவனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, பட் நீ தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஜெட், நீ எங்களை மாதிரி ஒருத்தன் எதுக்காக மனுஷங்க சைடு நின்று அவங்களுக்காக சண்டை போற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு மனுஷங்களை கொல்ற அப்படின்னு கேட்கிறப்ப இந்த பிளேயர் இருந்துட்டு ஏன்னா வெறும் சண்டை போறதுக்காக எங்களை இந்த மாதிரி அவங்க உருவாக்கி இருக்காங்க, உன்னையும் பாரு எங்களை வேட்டையாடுறதுக்காக உருவாக்கி இருக்காங்க, உனக்கு தனியா ஒரு ஹார்ட்டை கொடுத்துமே நீ அவங்க சொல்றதை மட்டுமே கேட்கிற ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் ஒன்னும் அடிமை மாதிரி வாழல, நான் என்னோட சொந்த விருப்பத்துல தான் உங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் அப்ப நானும் என்னோட சொந்த விருப்பத்துல தான் உன்னையும் எல்லா மனுஷங்களையும் கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷ்ரிம்பை வச்சு அட்டாக் பண்றான். அப்ப கோகாவும் ஹீரோவும் சேர்ந்து அதை சமாளிக்கிறாங்க. அப்ப அந்த பிளேயரே வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ பின்னாடி போறப்ப அந்த கோகா இருந்துட்டு ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண ஒரு கையில அதை தடுக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னொரு கையை போயிட்டு புடிச்சாரான். ஆனா மறுபடியும் அவனோட உடம்பு இருக்குல்ல அவனுக்கு ஏதோ வேற மாதிரி ரியாக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த பிளேயர் வந்து கோகாவை தூக்கி வீசிட்டு அவனோட ஷ்ரிம்ஷை வச்சு நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லா குத்திரான். அப்ப ஹைட்டானி ஹீரோட நெஞ்சில ஒரு விஷயத்தை குத்துனால அது இருந்துட்டு கம்ப்ளீட்டா உடஞ்சு போயிருது. உடஞ்சு போனால சிகப்பு கலர்ல இருந்த நம்ம ஹீரோ இருந்துட்டு மறுபடியும் வெள்ளை கலருக்கே மாறிடான். அப்படி மாறின உடனே அவனோட அந்த கம்ப்ளீஷன் ரேட் 180% வந்துச்சுல அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருது, அதுக்கு மேல போகவே இல்லை. சோ இப்ப ஒயிட் கலர்ல ஹீரோ மாறினதுனால அவனுக்கு எதிராக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த ஜீகோ அப்படிங்கிற தாத்தாவுமே எதுக்கும் ஒண்ணுக்காக பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கோனகாவோட அம்மா இருந்துட்டு கோனகாவோட ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு அழுகாதம்மா ஒன்னும் நடக்காது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இந்த பொருளை கொடுக்கதான் கோனகா போனா அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா நினைச்சு பாக்குறப்ப கோனகா இருந்து ஏற்கனவே ஜின்னுக்கு பேரண்ட்ஸ் கிடைச்சு போயிட்டானா, அவன் இந்த இடத்துல இல்லன்னு தெரிஞ்சு என்னோட கண்ணு அவனை தான் தேடுது, அவன் இந்த விஷயத்த விட்டுட்டு போயிட்டான், சோ மறுபடியும் நாங்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கோனாவோட அம்மா இருந்துட்டு உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிறப்ப கோனா வந்துட்டு அதெல்லாம் இல்ல அப்படிங்கிறப்ப சரி கண்டிப்பா நீங்க மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ இருந்துட்டு அந்த ஷ்ரிம்ப் மாதிரி இருக்கிறவனை தள்ளி விட்டுட்டு அவனோட காயம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிக்கிறான். அப்போ அந்த ஹீரோ பிளேயர் கிட்ட ஹைட்ரானி உங்களெல்லாம் யூஸ் பண்றான் அப்படிங்கிறப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு நீ வாய மூடு, அந்த ஸ்வீப்பரை பத்தி கவலைப்படாம உங்களை எல்லாம் கொல்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப நீ தான் பாவம் அப்படின்னு ஹீரோ சொல்றப்ப கோகா இருந்துட்டு அந்த பிளேயரை பின்னாடி வந்து புடிச்சுக்கிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு கோகாவோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல அதை வச்சு அந்த பிளேயர் அட்டாக் பண்ணிட்டு அவனோட மினியான் ஸ்ட்ரிம்ஸ் எல்லாத்தையுமே கொல்றான். அப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதை கிரஷ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு
இருந்துட்டு அவனோட ஸ்வாட இருந்துட்டு மறுபடியும் அவனோட கன்னாவே மாத்திக்கிறான். அந்த கன்னை வச்சு அந்த மினியன் ஷ்ரிம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கோகா கொல்றான். ஹீரோ வந்துட்டு அதோட மெயின் பாடியை போயிட்டு குத்தி ஹார்ட்டை வெளியே எடுக்கிறப்ப அந்த பிளேயர் இருந்துட்டு ஜெட் என்ன கொன்னா உனக்கு நல்லபடியா ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறப்ப அதை பத்தி கவலைப்படாம நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஹார்ட்டை நசுக்கி ஹீரோ கொன்னறான். அப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு அவனோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்க அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு அது 200% தொற்றுச்சு, இப்ப அது நின்றாலும் அது குறைய மாட்டேங்குது, அவ ஜின் திரும்பி ஹியூமனா மாற மாட்டானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப அந்த ஹைடானி இருந்துட்டு அந்த ஜெட் இருந்துட்டு அந்த பிளேயர்ஸை நான் யூஸ் பண்ணதை நினைச்சு கவலைப்பட்டான் அப்படிங்கிறப்ப அந்த ஜீகோ தாத்தா இருந்துட்டு அவனுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு அதுக்கப்புறம் இறக்க குணமும் இருக்கு அப்படிங்கிறப்ப ஹைடானி வந்து கண்டிப்பா அவனோட விதி என்னன்னு அவனுக்கு ஒரு நாள் புரிய வரும். அது மட்டும் இல்லாம அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டிருக்கானே அவனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவன் கூட கொஞ்சம் பழகுறியா இச்சிரோ அப்படின்னு கேட்க அந்த இச்சிரோ அப்படிங்கிற பொண்ணும் எனக்கு அந்த கோகாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு இங்க ஆக்சுவலா அவனோட அந்த ஜெட் ஃபார்ம்ல இருந்து நார்மலா ஹியூமன் ஃபார்முக்கு மாறிறான். அப்ப அவன் விழுக போறப்ப கோகா இருந்துட்டு அவனோட சூட்ல இருந்து வெளியே வந்து பிடிச்சிட்டு ஜின் இது நீதான் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு சின்ன வயசுல இப்படிதானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஈவலுக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளும் தனியா இதுங்களுக்கு எதிராக நீ போராடிட்டு இருந்தியா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க உண்மையுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ கிடைச்சிட்டான் அப்படின்னு கோகா சொல்றப்ப கோகாவை அவனோட தாத்தா பாத்துறாரு. முக்கியமா ஹீரோ ஹியூமனா மாறி இருந்தாலும் அந்த கம்ப்ளீஷன் ரேட் 200% இருந்துட்டு அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு போறப்ப உள்ள இருந்து ஃபுல்லா மணலா இருக்கு. அப்ப உள்ள போய் பாக்குறப்ப அந்த டனாக்கா இருந்துட்டு நல்லா தான் இருக்கா. அப்ப கோகா இருந்துட்டு இந்த பொண்ணு மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வர போகுதுன்னு சொன்ன ஒருவேளை அதோட மெயின் பாடியை நீ அழிச்சதனோன்னு இங்க இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போச்சோ அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இல்ல இதுங்க எல்லாத்தையுமே ஸ்வீப்பர் கொன்னுட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த டனாக்காவும் கண்ணு முழிச்சு முட்டாள் நீ லேட்டா வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட முடிச்சா. எபிசோட் ஸ்டார்டிங்ல கோகா வெளியே வரப்ப அங்க இருக்கிற ஹோம்லெஸ் மக்கள் எல்லாமே என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வரான். உங்களோட பேர் எங்களை சொன்னதே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஜின் அப்படின்னு சொல்றான். ஓகே ஜின் நம்ம எல்லாருமே போய் சாப்பிடலாமா, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாலும் கூட்டுவாங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு வெக்கப்படுறா. அவ கோகா வந்துட்டு உண்மையான ஹீரோ நீதா ஜின் அப்படிங்கிறப்ப ஹீரோட டீம் வந்துட்டு கோகா கிட்ட சேர்மன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இப்ப எனக்கு எல்லாமே சொல்லுங்க இந்த மான்ஸ்டர்ஸை பத்தி அதுக்கப்புறம் ஜின்னை பத்தி அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல டனாக்கா இருந்துட்டு எனக்கு பயங்கரமா தலை வலிச்சுட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அப்படியே மயங்கிட்டேன், அதனால நைட் நடந்தது கரெக்டா ஞாபகம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்ப நீங்க எதுவுமே பார்க்கல அப்படின்னு அந்த ஹீரோ டீம்ல இருக்கிறவங்க கேட்க டனாக்கா இருந்துட்டு ஏதோ பெரிய கரப்பா மூச்சு மாதிரியான விஷயங்கள் பார்த்தேன், அதுக்கப்புறம் கண்ண மூடிட்டே இருந்தேன் எதுவும் பார்க்கல அப்படிங்கிறப்ப உங்களோட தலைவலினால உங்களுக்கு பிரம்மைங்க வந்திருக்கும், உங்க தலைவலிக்கு சில மருந்துங்க நாங்க தரோம் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடறான். டனாக்காவும் நான் தூங்குற வரைக்கும் இங்கே அப்படின்னு ஜின்ன பிடிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸோட பாஸ் இருந்துட்டு நீ எதுக்காக அவங்களை தடுக்கல அப்படிங்கிறப்ப இந்த ஹைட்டானி இருந்துட்டு போய் சொல்றான். அந்த ரெட் கலர் செட்டை பார்த்து எனக்கு பயமா இருந்துச்சு, நான் சாக விரும்பல, அது மட்டும் இல்லாம இந்த சாக அவங்களே தான் தேடிக்கிட்டாங்க, மனுஷங்களை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் இருந்துட்டு அந்த ரெட் கலர் செட்டோட பவர் என்னன்னு பாத்தி அப்படிங்கிறப்ப ஹைட்டானி இருந்துட்டு இல்ல அந்த செட்டை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேனே ஏன்னா அவனுமே நம்மள ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோகாவோட அப்பா இருக்காருல்ல இவருக்குமே நடக்கிற எல்லா விஷயமும் இந்த மான்ஸ்டர் மாதிரியான விஷயங்களா தெரிஞ்சிருக்கு, ஏன்னா ஆக்சுவலா இவங்க கம்பெனி தானே இந்த மான்ஸ்டர்லாம் உருவாக்குனது. கோனாஹாவோட ஃப்ரெண்டுமே இந்த மான்ஸ்டர்லாம் பார்த்தால அவரோட மெமரியும் கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு இவர் இருந்துட்டு பட் அந்த ஆல்பா சூட் இருக்குல்ல அதுக்கு தேவையான பணம் எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு நீங்க ஸ்டென்டன் சூட் உருவாக்க சொல்லி எனக்கு ஃபண்ட் கொடுத்தீங்களா அந்த பணத்தை வச்சு தான் நான் உருவாக்கினேன், பட் நான் கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம கம்பெனியோட எக்ஸ்பான்ஷனுக்கும் கோகாவோட ட்ரீமுக்குமே இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப கோகாவோட அப்பா இருந்துட்டு இல்ல நீ என்ன டிசமைன் பண்ணிட்ட அந்த ஆல்பாஸோட ஃபுல் டீடைல்ஸும் கூட, அது மட்டும் இல்லாம அந்த ஹோம்லெஸ் மக்கள்லாம் இதை பார்த்திருந்தாலும் அவனுங்க சொல்றதை யார் நம்ப போறா அவங்கள விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போறப்ப ஹயாமி இருந்துட்டு நம்ம பிளான மாத்தணும் அப்படிங்கிறப்ப அவ கபே அப்படிங்கிறவரு அட்லீஸ்ட் இதெல்லாம் என்ன சொல்லிருக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹயாமி இருந்துட்டு நீங்க பிரசிடென்ட் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனி சொசைட்டிலேயே ஒரு பெரிய ஃபோர்ஸ், சோ வருங்காலத்துல இந்த கம்பெனிக்கு ஹெட் ஆக போற கோகா இருந்துட்டு நியாயத்துக்கு துணை நிற்கிறவரா இருக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படிங்கிறப்ப அந்த காபேவும் சரி பார்த்து ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இங்க கோனாவும் இருந்துட்டு கண்ணை முழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஜின்னை தான் கூப்பிடுறா. அப்ப கோகா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கோனாவா உன்னையும் கூப்பிட்டாலா, தாத்தா கிட்ட இருந்த இந்த பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஃபைட் பண்ண தான் போறேன், இது எங்க ஃபேமிலியோட மிஷன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இது என்னோட மிஷன் தான் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அப்ப சின்ன வயசுல இந்த மாதிரி சேர்ந்து சண்டை போட போறோம் அப்படிங்கிறப்ப உங்க கூட சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோ போறப்ப கோகா இருந்துட்டு உன்னோட ஸ்டோரி எல்லாம் கேட்டு நான் ரொம்ப மூவ் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் இதை பாரு அப்படின்ட்டு ஹீரோட டிசைனை காமிக்க ஹீரோ இருந்துட்டு இதை உள்ளவை அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு எங்க தாத்தா உன்னை இந்த உருவத்துல உருவாக்குறதுக்கு காரணம் அவர் வந்துட்டு ஒரு அனிமே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாராம், பிளேயர்ஸ் பார்த்து பயப்படுற டெவில் மாதிரியான உருவத்துல உன்னை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாராம், சேம் என்னோட ஹீரோ ஆல்பாஸை உருவாக்குன அதே கம்பெனி தான் அதுவாமா, சோ நம்ம 2 பேருமே பிரதர்ஸ் மாதிரி அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இது ஒன்னும் கேம் கிடையாது அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு எனக்கு தெரியும் நான் வந்துட்டு ஆல்பாஸ் நீ வந்துட்டு ஜெட்மேன் அப்படின்னு சொல்றான். சோ இவன் தான் இந்த ஜெட்மேன் அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்கான். அதுக்கப்புறம் கோகா இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் இருந்துட்டு ஏதோ பிளேயர்னும் நம்ம ஃபேமிலி தான் அதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, ஜின் கோகா நீங்க 2 பேரும் தானே என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறப்ப கோகா சொல்ல போறப்ப ஹீரோ வந்துட்டு வேணான்னு கண்ணை காமிச்சிட்டு எங்களுக்கும் தெரியல நாங்களும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு
சரி புரியுது அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க கோகா இருந்துட்டு எதுக்கு சொல்ல வேணாம்னு சொன்னேன், இது எங்க ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டில அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சில விஷயங்கள் தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அவளும் நமக்கு தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணுவா, அவ பேசிட்டு இருக்க நேரத்துல கூட பிளேயர்ஸ்னால எத்தனை பேர் சாகுறாங்கன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப ஹீரோவுக்கு போன் வரவும் ஹீரோ வந்து டனாக்கா டிஸ்சார்ஜ் ஆயிட்டானா, நான் போயிட்டு அவளை பாக்குறேன் அப்படின்ட்டு போறான். அப்ப கோகாவோட அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ண போற கோகா அப்படிங்கிறப்ப அவன் வந்து நான் ஃபைட் பண்ண தான் போறேன் அவங்களை எதிர்த்து, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க இது நம்ம ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றான். அங்க கோனாவும் இருந்துட்டு அவளுக்கு அடிபட்டு அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க ஹீரோ போயிட்டு இருக்கிறப்ப கோகாவோட தாத்தா வந்துட்டு அந்த பொண்ணோட பிரேக்கப் பண்ணிரு, மனுஷங்க கூட க்ளோஸ் ஆகாதான்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அவளை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு சரி உன் பாடியை டெஸ்ட் பண்ணணும் லேபுக்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோ அதை போயிட்டு அந்த டனாக்கா கிட்ட சொல்லிட்டு நான் ஒரு இடத்துக்கு போறேன் நீ அங்க வர முடியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எனக்கு தனியா இருக்க பிடிக்காது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அங்க போயிரு அப்படிங்கிறப்ப எனக்கு அவங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஃபேமிலியை பிடிக்காதவங்க தான் எனக்கு ரொம்பவே பிடிக்காது அப்படின்னு சொல்றப்ப இவங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த கோனகா வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு நீ போ நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு மத்தவங்களோட ஞாபகம்லாம் வந்து நமக்காக வெயிட் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறப்ப அது நல்லா தான் இருக்கும்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ப்ராமிஸா வருவல் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ப்ராமிஸா நான் வருவேன், வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணலாம், பட் இப்போதைக்கு உன்னோட ஃபேமிலி கூட போய் இருந்தனா நான் கவலைப்படாம நான் போற இடத்துக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்தையுமே கோனகா கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அந்த டனாக்காவும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் அவளோட மெசேஜை பார்த்துட்டு டனாக்காவோட ஃபேமிலி நேமையும் தெரிஞ்சுட்டு போறான். அப்ப கோகா இருந்துட்டு நானும் வரேன் அந்த லேபுக்கு அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு இது நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு போறாங்க. அப்ப கோகா இவன் இங்கதான் பிறந்தான் அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு இல்ல இவன் பிறந்த இடம் அழிஞ்சிருச்சு, நாங்க வந்துட்டு நெட் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை உருவாக்குற ப்ராஜெக்ட்ல இருந்தோம், பட் ஒரு கோ இன்சிடென்ஸ் மூலியமா தான் ஜெட் இருந்துட்டு பிறந்தான், முக்கியமா இவன் தான் பர்ஃபெக்ட் ஃபார்மா இருந்தான், நான் தான் இவனுக்கு ஜெட்னு பேர் வச்சேன் அப்படிங்கிறப்ப அந்த கன்சாக்கி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஏன்னா ஹீரோவோட டேட்டாவை இப்ப அனுப்பியிருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த கன்சாக்கி அப்படிங்கிறவர் தான் நம்ம ஹீரோவை வளர்த்த அந்த தாத்தா, ஹீரோவுக்கு ஒரு அப்பாவும் மாதிரி. அப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜின்னிங்க வரப்ப சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருந்தான், சோ மனுஷ மாதிரியா வளரணும்னு ஆசைப்பட்ட அந்த கன்சாக்கி இருந்துட்டு ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்ட்டு அமைதியா இருந்தான். பட் இப்ப இவன் இவ்வளவு தூரம் ஜெட்டா மாறினதுனால மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்றான் போல அப்படிங்கிறப்ப டெஸ்ட் எல்லாம் முடிச்ச அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இப்ப அவனோட அந்த கம்ப்ளீஷன் ரேட் இருந்துட்டு குறைஞ்சிட்டே வருது, பட் அந்த எக்ஸ்போஷரிங்க இவன் அப்டைன் பண்ணியும் இவன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு நீ என்ன நினைக்கிற ஜின், இங்க இருக்கிற எல்லாருமே உன்னை யூஸ் பண்ற மாதிரி உனக்கு தோணுதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல ஜெட்டா வாழணும்னு நான் தான் தேர்ந்தெடுத்தேன், சோ நான் எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போகணும்னா அதுக்கு என்னோட கம்ப்ளீட்டான ஃபார்முக்கு நான் போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோட தாத்தா இருந்துட்டு ஜின் இங்க தான் இருக்கானா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க கோகாவோட தாத்தா இருந்துட்டு நீ கன்சாக்கி கிட்ட நீ எப்படி கம்ப்ளீட் ஆகுறது அப்படின்னு கேட்கணும், ஏன்னா அந்த ஹைட்டானி உனக்கு அந்த பிராக்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உன்னோட ஃபைனல் ஃபார்முக்கு கொஞ்ச நேரம் போன அந்த ஹைட்டானிக்கே நம்மளை விட நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப இவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, ஹீரோட தாத்தா இருந்துட்டு அந்த ரிங்கு கிடைச்சு உனக்கு அது பத்தலையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒழுங்கா என்னோட தாத்தாவை பார்க்க விடுங்க அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தாவும் தலையாட்டுறப்ப அங்க ஒரு ரூமை திறக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ள பார்க்க போறப்ப கோகாவை வந்துட்டு பின்னாடியே ஓடுறப்ப அங்க இருக்கிறவங்க மிஸ்டர் சேர்மேன் இங்க ஒரு கேம்பிளிங் ஆடுறாருன்னு நினைக்கிறேன், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஜின் இருந்து ஸ்டேபிளா இருப்பானா எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு கன்னை எடுக்க போறப்ப அந்த சயின்டிஸ்ட் இருந்துட்டு இல்ல ஜின் இப்படி இருக்கனாலதான் கன்சாக்கியை இப்ப அவர் பார்க்க அலோவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப ஹீரோவும் கோகாவும் ஜின்னோட தாத்தா இருக்கிற ரூமுக்கு முன்னாடி போயிட்டு ஹீரோ இருந்துட்டு என்னோட தாத்தாவை பார்க்க விடுங்க அப்படிங்கிறப்ப அந்த சேர்மேனும் அந்த ரூமை திறக்கிறப்ப ஹீரோ உள்ள பார்த்துட்டு இது என்னது அப்படிங்கிறப்ப அதுதான் கன்சாக்கி அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன விளையாடுறீங்க அப்படின்ட்டு உள்ள போறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு நில்லு அங்க வேற வகையான ஏர் இருக்கு, அதுதான் எந்த ஒரு பாக்டீரியாவுமே அஃபெக்ட் பண்ணி கன்சாக்கி அழுகாம பாத்துக்காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இது என்னது தாத்தா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு என்னோட மூளை மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கு, பட் இருந்தாலும் அவனுக்கு சொந்த வில் இருக்கு, சோ அதனால அவங்கிட்ட கேளு ஜின் நீ எப்படி கம்ப்ளீட்டான ஜெட்டா மாறுறது அப்படின்ட்டு, கன்சாக்கிய கொன்னது பிளேயர் தான், நீ அந்த பிளேயர்ஸை கொல்லணும்னு நினைக்கிற, உனக்கு இப்ப ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு ஒரு லவ் இருக்கு, சோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீ கம்ப்ளீட்டா மாறணும் அப்படின்ட்டு அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கன்சாக்கி கிட்ட கேளு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தாத்தாவோட தலையிருந்து லைட்டா அங்க இருந்து புடுங்கி அவரை கொன்னுட்டு என் தாத்தா அமைதியா சாகட்டும் நான் போயிட்டு அந்த ஹைட்டானிக்கிட்டே கேட்கறேன் அப்படிங்கிறப்ப கோகா வந்துட்டு நீங்க ஒரு டீமன் தாத்தா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கன்சாக்கி உனக்காக கடைசியா விட்டுட்டு போன வார்த்தைகள் இதுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு அழுதுட்டு நான் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப கன்சாக்கி இது மட்டும் சொல்லல ஏதோ ரெட் கலர் ஸ்டோன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரெட் கலர் ஸ்டோனா அது என்னோட செயின்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே கோகா இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கோனஹா கிட்ட தான் அந்த செயின் இருந்துச்சு அவட இருக்கான்னு பாக்குறீங்களா அப்படிங்கிறப்ப அவனோட அம்மாவும் அவகிட்ட தான் இருக்கு பட் அவ தூங்கிட்டா நாளைக்கு பாத்துக்கலாமே அப்படிங்கிறப்ப இது எல்லாத்தையுமே இந்த ஹைட்டானி கண்காணிச்சுட்டு நாளைக்கு இல்ல இன்னைக்கே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சில பேரை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அங்க கோனஹா இருந்துட்டு நம்ம ஃபேமிலியை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஜின் அந்த பொண்ணுகிட்ட சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கா. கோனாவோட வீட்டுக்கு யாரோ சில பேர் வராங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சாராங்க. ஸ்டார்டிங்ல கோனஹா வீட்டுக்கு ஹைட்டானியோட ஆள் போயிருப்பாங்க. அவன் வந்துட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கே அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு அது வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்கள உள்ள அலோவ் பண்ணும். நீ போவேன் சேஃப்டியா உள்ள போயிடலாம் அப்படிங்கிறப்ப இது அனுப்பி வச்சாலும் ஆமா எப்படி அப்படின்னு கேட்க ஹைட்டானி இருந்துட்டு அந்த கிழமை என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே உள்ள போனா அம்மாவை பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணோட ரோம கண்டுபிடிச்சு சீக்கிரம் போ நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப இவனும் கண்டுபிடிச்சு போயிடறான். அப்ப ஹைட்டானி இருந்துட்டு சூட்ட கழட்டு அப்படிங்கிறப்ப அவனும் கோனாவை
கோனாவோட உடம்புல கை வைக்கிறப்ப யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ. இவர் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட செயினை கொடு அப்படின்னு சொல்றான். ஆனா இது ஹீரோ கிடையாது, உண்மையான ஹீரோ. அங்க ஹீரோவோட டீம் கூட தான் இருக்கான். அப்ப இவர் வந்துட்டு செயின் அடுத்த தடவை உன்னை பாக்குறப்ப கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்ல ஹைட்டானி இருந்துட்டு அப்படி சொல்லாத, அவனோட தாத்தாவோட ஞாபகம் அதனால வேணும்னு சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோவும் அப்படியே சொல்றப்ப அவளும் கொடுக்க போறா. அப்பதான் ஹீரோவும் மத்தவங்களும் அந்த கோகாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா உள்ள வந்து பாக்குறப்ப அந்த ஹீரோவோட க்ளோன்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. முக்கியமா ஹீரோ எப்படி மாறுவான் அதே மாதிரி அவங்களும் மாறுறாங்க. அப்ப ஹீரோ வந்து இது அந்த ஹைட்டானியோட அடையாளங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த க்ளோன்ஸுமே கரெக்டா சொன்னீங்க பிரதர், உங்களோட ரத்தத்துல இருந்தா எங்களை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சயின்டிஸ்ட் இருக்கு. ஏன்னா ஜின் கம்ப்ளீட்டா ஜெட்டா மாதிரி இருந்தா அதுல இருந்து க்ளோனை உருவாக்க முடியாது, நான் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கானே அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாம் கோனாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க முதல்ல உங்களை பத்தி கவலைப்படுங்க அப்படின்னு சொல்றப்ப கோகா இருந்துட்டு எல்லாரும் சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடிக்கலான்னு பாக்குறான். அவங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஹீரோ தடுக்க போனாலும் அவங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு கோகாவோட தாத்தாவை தான் குத்த போறாங்க. பட் அந்த கத்தியை வந்துட்டு சயின்டிஸ்ட் தன்னோட உடம்புல வாங்கிக்கிறாரு. இன்னொருத்த வந்து அவரோட கழுத்துல வெட்டினா கூட ஹீரோ வந்துட்டு அவனை புடிச்சு தள்ளி விட்டாராம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஜெட்டா மாறுறப்ப மத்தவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்ப கோகா கையில வச்சிருக்கிற கத்தியுமே அந்த க்ளோன்ஸ் வந்துட்டு உடச்சிடறாங்க. இப்ப 2 vs 2 அப்படின்னு இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் இருந்துட்டு செத்து போயிடறான். இன்னொரு க்ளோனுக்கு மண்டையில இருந்து என்னமோ வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் டப்புன்னு அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருக்கான். அப்ப கோகா இருந்துட்டு நீ போயிட்டு தாத்தாவை பாரு, நான் போயிட்டு கோனாவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோவும் சரி ஏன் அப்படி பாக்குற அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு ஒண்ணும் இல்ல, தாத்தா சொன்ன மாதிரியே மத்த பிளேயர்ஸ் இல்லனா நீ நார்மலா மாறிடுற அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க பார்த்தா அவரோட காயத்துக்கு அவங்க மருந்து போட்டுட்டாங்க. ஆனா அந்த சயின்டிஸ்டா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. அப்ப ஹீரோ வரப்ப நீ கம்ப்ளீட் ஆனா நீ எப்படி இருப்ப நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கோகா இருந்துட்டு கோனாவை போய் பார்த்துட்டு கோனா நீ நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஹீரோ பார்த்தாலே பயப்படுறா. அப்ப இவன் அந்த செயின் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படிங்கிறப்ப அவகிட்ட இல்ல, அந்த செயின் வந்துட்டு அந்த ஜீரோ அப்படிங்கிற தாத்தாட்ட இருக்கு. ஹைடானி வந்துட்டு நல்ல வேலை பண்ணீங்க, இப்ப கடைசி வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிறப்ப கோகாவோட வீடு இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு பாம் வச்சாராங்க. அதுக்கப்புறம் தான் டனாக்கா இருக்கல அவளை காமிக்கிறாங்க. அவ வெளியே போறப்ப காலங்காலத்திலே எங்க போற பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் கவலைப்படுறீங்க, ஒரு தடவை வச்சு என்ன பத்தி கவலைப்பட்டிருப்பீங்களா, என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு ஒரு கால் பண்ணிருப்பீங்களா அப்படிங்கிறப்ப ஆமா அப்படியே போன் பண்ணா மட்டும் எடுத்துருவல அப்படின்னு சொல்றப்ப இவர் வந்துட்டு கோவப்பட்டு போறப்ப இவரோட அப்பா இருந்துட்டு விடு அவளா திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவளுக்கு ஹீரோ வந்துட்டு ஃபேமிலி கூட ஒத்து போகாதவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாள். அதை நினைச்சிட்டு நான் நினைச்சதை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜின் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கப்ப மறுபடியும் இவளுக்கு வந்துட்டு அந்த தலைவலி வருது. அப்ப கோகாவோட அப்பா வந்துட்டு வெடிச்சு அவங்களோட வீடை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த காபே அப்படிங்கிற அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் சேஃபா இருக்காங்க சார், செக்யூரிட்டி கேமரால எங்களால இவனோட முகத்தை பார்க்க முடிஞ்சது, உங்களோட அப்பா அங்கதான் இருந்தாரு, சோ அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு அந்த ரெட் கலர் ஸ்டோனை அந்த ஹைட்டானி தான் கண்டிப்பா எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் அவரோட உயிரை எனக்காக தியாகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு எப்படி அந்த ஹைட்டானிக்கு அந்த ரெட் கலர் ஸ்டோனை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து யாரோ இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப கோகாவோட தாத்தா இருந்துட்டு ஆனா ஹைட்டானிக்கு இந்த மாதிரி க்ளோன்ஸை உருவாக்குறதுக்கு டெக்னாலஜி பணமும் யாரு தரா, அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் கேப்பபிள் ஆனவங்களா, அது மட்டும் இல்லாம ரெட் கலர் ஸ்டோனை வச்சு அவங்க ஜின்ன அவங்க சைடு சேர்த்து சண்டை போட வைக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப கோகா அதுக்கு நான் விட மாட்டேன், நம்ம வீட்டுல பாம் வச்சு ஒரு வாரையை டிக்ளேர் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஜின்னும் அவங்க கூட சேர்ந்து சண்டை போட மாட்டான், அவனுக்கு நான் எப்பவுமே ஆல்பா சப்போர்ட்டா இருப்பேன், அவன் கூட சேர்ந்து சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி கடினமான சிச்சுவேஷன்ல தான் நீங்க டஃபா இருக்கணும் அப்படிதான் எனக்கு ஒரு ஆள் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் டனாக்கா இருந்துட்டு உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. அதுக்கப்புறம் கோனாவை காமிக்கிறப்ப இங்க என்னதான் நடக்குது எதுவுமே சொல்ல மாட்டீங்க என்கிட்ட, சின்ன வயசுல கூட நீங்க மக்களுக்கு உதவுறப்ப தாத்தா இருந்துட்டு உங்களை போட்டு திட்டுவாரு, அப்பவுமே என்கிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு கவலைப்படாதீங்க அவங்க ஏதோ சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், நம்ம வீட்டுக்கு பாம்பு வச்சுட்டாங்க, என் ரூமுக்கு வந்தது ஜின்னே கிடையாது தானே, யாராச்சும் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் கோகாவோட தாத்தாவுமே அங்க இருந்து போறப்ப கோகாவோட அப்பா இருந்துட்டு ஹீரோவோட போட்டோ காமிச்சு இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கோகா இருந்துட்டு இவன் போலியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப அந்த காபே இருந்துட்டு சார் உங்க அப்பா கிட்டயும் உங்க பையன் இதை பத்தி விசாரிக்காம இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறப்ப கோகாவோட அப்பா இருந்துட்டு எங்க அப்பா எப்பவுமே என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாரு, அதுக்கப்புறம் கோகாக்கு அவனோட பொசிஷன் இன்னும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கோகா ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீ எங்க போற, கோடா பேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சாரி நான் ஒருத்தவங்களை பார்க்க போனோம் அப்படின்ட்டு போயிடறான். அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த பிளேயர்ஸ் அதாவது எவால்ஸோட பாஸ் இருந்துட்டு நைஸ் டு மீட் யூ ஜின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து யார் நீ அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ஓ உன்னை நான் ஜெட்டன் கூப்பிட்டுருக்கணுமா, ரிலாக்ஸ் ஆரு நான் இங்க பேசதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ அந்த ஹைட்டானிக்கு வேலை செய்யறியா அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் இருந்துட்டு குவைட் ஆப்போசிட், அந்த எவால்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதே நான் தான், அவங்க எல்லாருமே நான் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்டா இந்த ஹியூமன்ஸ்க்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சதே நான் தான் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவனும் ஹீரோ பின்னாடி வந்து கத்திய வச்சாராம். அப்ப அங்க அந்த ஹயாமி இருந்துட்டு இந்த ஆல்பா சூட்டை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க அப்பா கேட்டாரு அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் மிலிட்டரியில இந்த சூட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிறப்ப இந்த ஹயாமி இருந்துட்டு இப்போ உங்க வீட்டுக்கு பாம் வச்சிருக்காங்க, சோ அது ஒரு தீவிரவாத நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பலத்தை அதிகரிக்க தானே பாப்பாரு அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு பட் இப்ப எனக்கு அமகி கோகா அப்படிங்கறனால ஒரு சீரியஸான மிஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன உங்க ஃபேமிலி பண்ண விஷயத்த நீ தீக்கணும்னு பாக்குறியா அப்படிங்கிறப்ப
அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அந்த மாதிரி காரணம் எல்லாம் கிடையாது, ஒரு ஹீரோவா எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு அப்படின்னா சரி உங்க அப்பா நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு ரொம்ப நன்றி சரி எல்லாருமே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அங்க அந்த பாஸ் இருந்துட்டு நான் இங்க உன் கூட ஃபைட் பண்றதுக்கு வரல, அந்த வீட்டுக்கு பாம்பு வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப அது நீதான் பண்ணி அப்படிங்கிறப்ப அந்த பாஸ் இருந்துட்டு இல்ல அதை ஹைட் அனி பண்ணான், அவன் எப்பவுமே அவனுக்கு தோன்றதை பண்ணிட்டு இருக்கிறான், அவன் எங்களுக்கும் சரி உங்க மனுஷங்களுக்கும் சரி ரொம்பவே ஆபத்தானவன். உண்மையுமே லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம், எங்களுக்கு இந்த உயிரை கொடுத்தது மனுஷங்க, சோ அவங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம், அவங்களுக்கு எதிராக சண்டை போறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு விருப்பமே கிடையாது. ஆனா அவன் ஹைட் அனி அப்படி இல்ல, மொத்தமா மனித இனத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான், அதனாலதான் அவனை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப அப்ப ஹீரோ இருந்துட்டு அப்படின்னா எனிமிக்கு எனிமி நண்பன் சொல்றீங்களா அப்படிங்கிறப்ப அந்த ஸ்வீப்பர் அங்க இருந்து போறப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுவீன்னு நம்புறேன் அப்படின்னு பாஸ் இருந்துட்டு சொல்ல ஹீரோ இருந்துட்டு ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், ஏன்னா அந்த ஹைட் அனி என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க கோவாவோட அப்பா இருந்துட்டு ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்ப கோவாவோட அம்மா இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு அங்க பாம்பு வச்சுட்டாங்க, ஆனா உங்களுக்கு என்னோட ட்ரெஸ் தான் பிரச்சனையா இருக்குல்ல, நமக்கு வீடு இல்ல, கோனாவை பயந்துருக்கா, கோகா இருந்துட்டு சூப்பர் ஹீரோ அது இதுன்னு சொல்லி மான்ஸ்டர் கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் அதையே பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொல்ல ஒரு அப்பாவா இதையா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க கோகாவோட அப்பா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட், அதுக்கப்புறம் தான் நான் அப்பா, நம்ம கம்பெனி இல்லாம இந்த நாடால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அப்ப நம்ம சில்ட்ரன் முக்கியம் இல்லையா அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கோகாவோட சூட்டை ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப கோகா இருந்துட்டு மேபி நீங்க என்ன பறக்க வைக்கலாம்ல அது சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றோம் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்துட்டு கோனாவை காணோம் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவ பாட்டுக்கு எங்கேயோ தனியா போயிட்டு இருக்கா. அப்ப இன்னொருத்தவங்கள ஒருத்தர் வந்துட்டு மணலா மாத்தி கொல்லுவான்ல அப்படி கொண்டு வச்சிருக்கான். அப்ப சயாமா அதுக்கப்புறம் இன்னொருத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த சாண்ட் மாஸ்டர் கொண்டிருக்கான் அப்படிங்கிறப்ப இந்த சயாமா இருந்துட்டு சரி யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்காங்கன்னு தேடு அப்படிங்கிறப்ப அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு அதெல்லாம் வேஸ்ட் தான், எப்படி இந்த கேஸையும் சீக்கிரட்டா இழுத்து மூட தான் போறாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போறப்ப அங்க டனாக்கா உட்காந்துட்டு தலைவனை தூக்கி அடிக்க என்ன பண்ற அப்படி ஹீரோ கேட்க அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போக ட்ரை பண்ணேன் பட் எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னால யார் கூட க்ளோஸ் ஆக முடியாது, காரணத்தை என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பரவாயில்ல காரணத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என் கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தான் வந்து சேரும், அதனாலதான் நான் யார் கூடயும் க்ளோஸ் ஆக கூடாது, ஆனா உன்னை பத்தி என்னால நினைக்காம இருக்க முடியல, இருந்தாலும் நீ வீட்டுல இருந்தா சேஃபா இருப்ப நிம்மதியா இருப்ப அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் உன்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நான் இங்க இருந்தாதான் ஹாப்பியா இருப்பேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றப்ப ஹீரோ இருந்துட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி கோகாவுக்கு ஒரு போன் வருது. யாருன்னா அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு என்ன உன்னோட தங்கச்சியை தேடிக்கிட்டு இருக்கியா கோகா, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதோட எபிசோட முடிச்சாங்க. ஸ்டார்டிங்ல கோகா இருந்துட்டு எனக்கு இந்த ஜஸ்டிஸோட ஃபீலிங் ஒரு தடவை தொலைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு, நான் யார் கூட இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு எதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த கோனா இருந்துட்டு ஏதோ ஒன்று நினைச்சிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு மூச்சை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறா. அப்ப இவனும் பதறி போய் வந்து பாக்குறப்ப அவர் இருந்துட்டு மேல வந்துட்டு அடுத்த வாரம் எனக்கு ஸ்விம்மிங் டெஸ்ட் இருக்கு, அதனால நான் நல்லா ஸ்விம் பண்ண கத்துக்கணும்ல, நீ மூச்சு எப்படி வச்சிருக்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ போறப்ப கோகா இருந்துட்டு அவளை கூப்பிட்டு நிறுத்திட்டு இவ ஏற்கனவே சொல்லியிருப்பால நீ ஜஸ்டிஸ்க்காக பண்ற மாதிரி தெரியல பாராட்டுக்காக தான் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு அதை நினைச்சிட்டு நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆவேன், என்னோட ஜஸ்டிஸை நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்றப்ப அவ்வளோ டூ யுவர் பெஸ்ட்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் இவன் இப்ப நினைச்சிட்டு அப்ப இருக்கிறத விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்பதான் கோனா வந்து காணாம போயிருப்பால, அப்ப இவன் வந்துட்டு எங்க அம்மா வந்தா கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு ஒருவேளை டிராப்பா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு கோனா அங்க இருப்பானா நான் எதுக்குமே தயாரா தான் போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோவும் அந்த டனாக்காவும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் இருந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நானும் தான் ஒரு வீடு வாங்கணும், காசு சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி ஒரு ஃபேமிலியா நாங்க இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை, உன காப்பாத்துறப்ப நான் ஃபர்ஸ்ட் 10,000 ஏன் ரிவார்டா கேட்டேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஆமா பணம் சேர்த்து வைக்கவா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து இல்ல அதை நான் செஞ்ச வேலைக்கான காசு, பட் உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன், ஏன்னா என் கூட வீட்டுல இருக்க போற ஃபேமிலியே நீதான் அப்படிங்கிறப்ப அவளுமே சந்தோஷப்படுறா. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு போன் வருது, இவன் எடுக்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படினால இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லு கோகா கோனாவை காணுவா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் கோகா இருந்துட்டு அந்த ஜீரோ அப்படிங்கிற தாத்தா கிட்ட போறப்ப அவர் இருந்துட்டு பரவாயில்லையே சொன்ன மாதிரி வந்துட்டு வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு என் தங்கச்சி அங்க இருப்பால அப்படின்னு கேட்கறான். அப்ப கோகாவோட உடம்புல வந்துட்டு ட்ராக்கரை செட் பண்ணிருக்காங்க, சோ அதை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகாவோட டீம் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அப்ப கோகா இருந்துட்டு இதுவுமே டெஸ்ட் தானா இல்ல வேற ஏதாச்சும் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு கூடிய சீக்கிரம் நீ கண்டுபிடிக்க தான் போற அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு சரி என் தங்கச்சி இருப்பான்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கோகாவோட மூஞ்சிலேயே அவரு மயக்க மருந்து அடிச்சிடறாரு. இவங்களுக்குமே அந்த டிராக்கர்ல இருந்து கிடைக்கிற சிக்னல் வந்துட்டு ரொம்பவே வீக் ஆகிட்டே போகுது. அப்ப அந்த ஹயாமி கிட்ட கேக்குறப்ப எனக்குமே இங்க சிக்னல் வீக் ஆகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த சிக்னலை அவங்களுக்கு குறைக்கிறதே இவன் தான், சோ இவனுமே அந்த தாத்தா கூட தான் சேர்ந்து வேலை செய்யறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோ இருந்துட்டு ஒரு மோசமான விஷயம் நடக்கும் போது நான் போறேன், போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட என்ன பத்தின எல்லா உண்மையுமே சொல்றேன், நீ தான் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சோ நான் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிறப்ப அவளும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் வெளியே போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் சேர்மன், என் கூட ஒருத்தவங்க க்ளோஸா இருக்கிறதா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் கோகோ ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு அவன் காதுல ஒரு ரிசீவரை பிக்ஸ் பண்ணிட்டு இதை மட்டும் கழட்டிடாத, அப்புறம் உன்னால என்ன கான்டாக்ட் பண்ணவே முடியாது, உன்னோட டெஸ்ட் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் ஆகுது, உன்னோட வெப்பன்லாம் உன்கிட்டயே தான் இருக்கு, ஏன்னா அந்த டெஸ்ட்டை நான் நியாயமா பண்றேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு சிக்னல் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இதை நியாயம்னு சொல்றீங்களா, நான் என் சிஸ்டரை தேடி தான் வந்தேன் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு உன் சிஸ்டர் இங்க இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நான் உனக்கு ஃபோன் கால் பண்ணப்பே உன்னோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, உனக்கு கடத்துறது இவ்வளவு ஈஸியா இருக்கே அப்படிங்கிறப்ப விளையாடாம இப்ப என்னோட சிஸ்டர் எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கோகா கேட்க இதை ஏன் அவசரப்படுற, ஒருவேளை ஏன் இப்ப நான் சொன்னது பொய்யா இருக்க கூடாது, உண்மையிலுமே உன்னோட சிஸ்டர் இங்க இருக்கலாம், எல்லாமே டெஸ்ட் தான், நீ என்ன தேடி வந்து கண்டுபிடி, எல்லா உண்மையுமே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கோகாவும் இருந்துட்டு பயந்து பயந்து ஜாக்கிரதையா ஒரு இடத்துல போயிட்டு கதவை திறக்கிறப்ப அந்த இடத்துல இவனோட கிளாஸ் பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. அப்ப இவன் இருந்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்க அந்த தாத்தா இருந்துட்டு இது தெரியல பார்ட்டி, அந்த ஃபயர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கேர்ள்ஸ் மத்தியில நீ ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டல, சோ இப்ப என்ன கண்டுபிடிச்சு உன்னோட சிஸ்டரை பத்தின உண்மையை நீ கண்டுபிடிக்க பாக்குறியா, இல்ல அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து இங்க இருந்து ஓடி போறியான்னு பாக்குறதுக்கான டெஸ்ட் தான் அது, அது மட்டும் எல்லாம் மறந்துடாத, ஒரு தடவை உன்னோட சிஸ்டரை சூஸ் பண்ணப்ப 3 பேரோட உயிர் போச்சு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இருந்துட்டு நம்மளோட ஃபேன்லாம் கிடையாது, பட் உன்னோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா, உன்னோட ஆட்டோகிராஃபை கொடுத்தா என்ன இங்க இருந்து வெளியே விட்டுறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு மன்னிச்சிருங்க நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்களாம் அச்சோ எவ்வளவு கியூட்டா கேக்குறான், இதோ அங்கதான் பாத்ரூம் இருக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப இவனும் போயிட்டு நான் இப்ப என் தங்கச்சி எங்க இருக்கான்னு தேடாம இவனை கண்டுபிடிக்காம இருந்தா என்ன ஆகும், ஏற்கனவே இவன் 3 பேத்த கொண்டிருக்கான், இப்ப நான் என்ன பண்றது, இந்த பொண்ணுங்களை இப்படியே இங்க விட முடியாது, கோனா நீ உண்மையுமே இங்கதான் இருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க இருந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இவனை வளர்த்தால அந்த அக்கமி அவளுக்கு இருந்துட்டு போன் பண்ணி நான் தான் ஜின் அப்படின்னு சொல்றான். அப்ப கோகா வெளியே வரப்ப ஒரு பொண்ணு இருந்துட்டு நீங்க இருந்து வெளியே போக தான் பாக்குறியா, இந்த இடத்துல சிக்னலா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, இங்க ஏதோ தப்பா இருக்கு, நீ வா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு யார் இந்த பொண்ணு, இதுவுமே டெஸ்ட் தானா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு ரூமை திறந்து காமிக்கிறான். அந்த பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல ஒரு புது ரூம் ஓபன் ஆகுது. இந்த பொண்ணு இருந்துட்டு பார்த்தல இது மூலமா வெளியே போக முடியும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் அங்க இந்த ரூம் எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு வந்துட்டு வா இது வழியா வெளியே போயிடலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இல்ல அங்க ஏதோ சத்தமா இருக்கு போயிட்டு என்னன்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு கோகா இங்கதான் இருக்கியா, அங்க ஒரு புது ரூம் இருக்கு, நீ வந்து அதை கண்டிப்பா பாக்கணும் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு இதோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போறப்ப இந்த பொண்ணு இவங்கிட்ட இருக்கிறவ சீக்கிரமா ஏன் தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு என்ன பண்றது, ஒருவேளை இது டிராப்பா இருக்குமா இல்ல உண்மையாலுமே இது வெளியே போயிட்டு அந்த கிழவங்கிட்ட என்ன கூட்டிட்டு போகுமா, ஒருவேளை இது எஸ்கேப் ரூட்டா இருந்தா நான் மத்த பொண்ணுங்களையும் போயிட்டு அவங்கள காப்பாத்தி இந்த வழியா தப்பிச்சு போகணும், கண்டிப்பா ஜின் இந்த இடத்துல இருந்தா எல்லாத்தையுமே காப்பாத்தி இருந்திருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாரு நீங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு போலீஸா கான்டாக்ட் பண்ணு, நீ சொன்ன மாதிரியே இந்த இடம் ஆபத்தானதுதான், சோ இங்க இருக்காத போயிரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போறப்ப ஒரு பொண்ணு இருந்துட்டு வா வா வந்துட்டியா இதோ இந்த ரூமை பாரு எல்லாரும் பாருங்க கோகா வந்துட்டான் அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே எந்திரிக்கிறப்ப இந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த பெட்ல போய் குதிக்கிறப்ப என்ன பண்றான் அப்படின்னு எல்லாருமே பாக்குறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு கோகா மறுபடியும் நீ தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கிறப்ப மேல இருந்து ஒரு கல்லு விழுந்து அவன் உடம்பு நசுங்கி போய் அப்படியே இறந்து போயிடுறான். அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல, அவங்க இருக்கிற அந்த இடத்தோட டோருமே லாக் ஆயிருச்சு. அப்ப எல்லாருமே வெளியே விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு வந்து கண்ணத்துல ஆரம்பிச்சுட்டு கொலகாரா உன் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் தேவையில்ல ஒழுங்கா எங்களை வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டோர் இருந்துட்டு அன்லாக் ஆயிருச்சு, எல்லாருமே வெளியே போக பாக்குறாங்க. அப்ப அந்த மையோ அப்படிங்கிற பொண்ணு இருந்துட்டு அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்காம நீ வந்துட்டு அவனை அரைஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஆனா இந்த மையோவால மட்டும் வெளியே வர முடியல, மறுபடியும் அந்த டோர் எல்லாமே லாக் ஆயிருச்சு. அப்ப அவ சுத்தி முத்தி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த தாத்தா இருந்துட்டு இப்ப எதுக்காக மறுபடியும் டோர் வந்துட்டு லாக் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறப்ப அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு செவுத்தை உடைச்சிட்டு பெருசா ஒரு இரும்பு ரோபோட் வருது. அப்ப அந்த தாத்தா இருந்துட்டு அங்க ஒரு லிஃப்ட் தெரியுதா, அதுல ஏறி வந்தனா நான் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம், இப்போ அதுல வருவியா இல்ல அங்க இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்திட்டு அவங்களோட சேர்ந்து வருவியா அப்படின்னு கேட்க கோகா இருந்துட்டு அதுக்கான ஆன்சரை நான் சொல்லவே தேவையில்ல, ஈவல் அழிக்கிறதா உண்மையான ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கூட சண்டை போறப்ப இவன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு அந்த ஜீரோ தாத்தா சொல்றப்ப அப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு ஜீரோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு போல, சரி நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ இருந்துட்டு அக்கமிக்கு போன் பண்ணல, அது கோனோவை பத்தி தான், ஆனா இவர் இருந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட யாருக்கிட்டுமே பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அந்த அக்கமி இருந்துட்டு அப்புறம் ஏன்ட்ட மட்டும் பேசுற அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நீங்க வந்துட்டு டிஃபரெண்ட், எனக்கு இப்ப ஜின்ன பார்த்தா கூட பயமா தான் இருக்கு, என்னமோ ஒண்ணு போயிட்டு இருக்கு ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த அக்கமி இருந்துட்டு வெல் ஜின் என்னை விட்டு போனப்ப எனக்குமே ஹார்ட்ல ஒரு ஹோல் விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு, அவன் எழுதின லெட்டரையுமே நீ ஒரு 100 தடவையாச்சும் படிச்சிருப்பல அப்படிங்கிறப்ப கோனா இருந்துட்டு உண்மையாலுமே அவனை பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போயிட்டாங்களா, ஏன்னா அவனை நான் அண்டர் டவுன்ல தான் அடிக்கடி பாக்குறேன் அப்படிங்கிறப்ப அக்கமி இருந்துட்டு எப்படியோ ஒரு நைஸ் காய் அதனால அவன் மேல கொஞ்சம் நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே ஊருக்குள்ள இருக்கிற எல்லா டிவியுமே திடீர்னு ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல எல்இடி ஸ்கிரீன் அப்படின்ட்டு எல்லாமே ஆஃப் ஆகி அந்த எல்லா ஸ்கிரீன்லயுமே ஹைட்டானி வர ஆரம்பிச்சாராம். அவன் இருந்துட்டு எப்படி இருக்கீங்க ஹியூமன்ஸ், உங்க எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போறேன், சோ எல்லாம் கவனமா கேளுங்க, நாங்க பாக்குறதுக்கு இப்படி இருந்தாலும் நாங்க ஹியூமன்ஸ் கிடையாது, நாங்கெல்லாம் எவால்வ்ஸ். எவால்வ்ஸ்னா என்ன, நீங்க அதை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிடும்,
நாங்க இப்ப அவுட் சைட் கேமராக்கு ஸ்விட்ச் பண்றோம், எல்லாரும் உருமாறுங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க இது ஏதோ பிராங்க்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அப்படியே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஒருத்தன் உருமாறி அவனை கொல்றப்ப என்ன இந்த சேனல் மாறவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அக்கமி சொல்லிட்டு இருக்கிறப்ப அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு கோனா சொல்றா. அப்ப ஜின்னுமே போன் பண்ணி அக்கமி மறுபடியும் நான் தான் டிவில அதை பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆமா ஏதோ வித்தியாசமானதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அதை பாக்காதீங்க. அதுக்கப்புறம் கோனா அங்கதானே இருக்கா அப்படிங்கிறப்ப இவங்க இல்ல அதான் ஏற்கனவே சொன்னேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி ஒருவேளை அவங்க வந்தா உங்க ரூம்லயே அவளை தங்க வச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டும் அவளை வெளியே விட்டுறாதீங்க, நான் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்ப அதையுமே அந்த ஜீரோ தாத்தா பார்த்துட்டு இதுவே அந்த இடத்துல கோகா இருந்தானா அவனோட சிஸ்டரை தான் போயிட்டு காப்பாத்த பார்த்திருப்பான். அதனாலதான் இந்த டவுனுக்கு இந்த முடிவு அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு எங்க எல்லாத்தையுமே மனுஷங்க தான் உருவாக்குனாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை ஒருத்தவங்க கொல்ல வச்சாங்க, அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தோணுச்சு, நாங்க ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் எங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு, சோ அதனாலதான் ஹியூமன்ஸை பழி வாங்குறதுக்கு நாங்க முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்றான். அங்க கோகாவால அந்த ரோபோட்டை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வந்துருது. அப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு உன்னோட ஜஸ்டிஸ்ல ஒரு பெரிய குறை இருக்கு, அந்த குறை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த பிளேயர்ஸ் மக்களை கொண்டுட்டு இருக்காங்களா அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு எங்களை உருவாக்குனவங்க எங்களை பிளேயர்ஸ் கூப்பிட்டாங்க, ஏதோ எங்களை பொம்மை மாதிரி, அதனால அந்த பேர் எங்களுக்கு பிடிக்கல, பட் இப்ப ஸ்டேஜே மாறி போச்சு, இப்ப எங்களை பெருமையா நாங்க பிளேயர்ஸ் கூப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க கோகா இருந்துட்டு அந்த அயன் ரோபோட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொண்ணுங்க சண்டை போட்டா நீ செத்துருவ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இங்க அந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருந்துட்டு எல்லா மக்களையுமே கொன்னுகிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு அந்த லிசர்ட் மாதிரி இருக்கிற பிளேயரை வந்துட்டு கொன்னாராம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பிளேயரையுமே போடுறப்ப அந்த ஹைட்டானி பார்த்துட்டு பாடுறா கூப்பிடாத கெஸ்ட் ஒருத்தவங்க வந்து கலந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சீக்கிரம் எல்லாருமே இங்க வந்து ஓடுங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு பட் நீ லேட்டா வந்துட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்றப்ப இதெல்லாம் அந்த டனாக்கா பார்த்துட்டு இருக்கப்ப அவளுக்கு வந்து தலை வலிக்குது. பார்த்தா அவன் பின்னாடி ஏதோ ஒரு பிளேயர் வந்திருக்கான், அவன் டனாக்காவை புடிச்சிட்டு அவன் கிட்ட போகணும் தானே நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹைட்டானி இருந்துட்டு தோ உங்க முன்னாடி நிக்கிறானே அவன், நாங்க பிளேயர்ஸ் எல்லாமே அந்த அமாகி கார்பரேஷன் கம்பெனி தான் உருவாக்குனாங்க, சோ இங்க நடந்த எல்லாத்துக்குமே இப்ப அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணிடுறான். அப்ப அங்க கோகா இருந்துட்டு இது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், இங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போடுறான். அப்ப அந்த ரோபோட் வந்துட்டு இவனை எத்தி தள்ளி விட்டுருது. அப்பயும் வந்து அட்டாக் பண்றான். இவனோட ஸ்வாட தூக்கி அதை வீசினாலும் இவன் எகிரி போயிட்டு அதை புடிச்சு அதை கன்னா மாத்தி ஈவல கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கழுத்திலேயே சுட்டு அந்த அயன் ரோபோட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுறான். இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஜீரோ தாத்தாவோட பையன் அந்த இச்சுமாரன் கூட இருப்பான் அவன் தான். அவனுக்கு கொண்டு ஒரு மாதிரி ஆகும். அவர் இருந்துட்டு டெஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அப்ப இந்த பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவன் எல்லாமே முடிஞ்சு போறப்ப அந்த பொண்ணுங்க எல்லாமே கொலகாரா, உன்னாலதான் அவங்க எல்லாம் செத்தாங்க அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இவனை கொலகாரன்னு சொன்ன பொண்ணு இப்ப வந்துட்டு நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க, அவனாலதான் நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு டோர் திறக்குது, பார்த்தா ஒரு எலவேட்டர் இருக்கு, சோ அதுல எல்லாருமே போலாம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு வா போலாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இல்ல இது இன்னும் முடியல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு சரி யார் என்ன சொன்னாலும் நீ ஹீரோ தான், உன் உயிரை பணைய வச்சு சண்டை போட்ட அதை நான் நம்புறேன், அடுத்த தடவை எனக்காக உன்னோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஆனா அப்பதான் அவன் இருந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்ணி எல்லாரும் போகாதீங்க நில்லுங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ண பாக்கான். பட் அவங்க போற வழியில இருந்த எல்லா லேசருமே அங்க இருக்கிறவங்கள துண்டு துண்டா வெட்டி எல்லா பொண்ணுங்களுமே இறந்து போயிடறாங்க. அப்ப அதை பார்த்து அவன் அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த மையோ அப்படிங்கிற பொண்ணு வரா. இவன் வந்துட்டு பரவாயில்ல நீயாச்சும் உயிரோட இருக்கி அப்படிங்கிறப்ப இவளையுமே கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு அங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவனை நீ பாக்கணும் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இதுவும் டெஸ்ட் தானா என்ன பண்றது, நான் என் தங்கச்சியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போறான். அப்ப இங்க வெளியே ஹீரோ கொன்ன இடத்துக்கு அந்த டிடெக்டிவ் சயாமா வந்தாராப்ல. அந்த ரெண்டு பிளேயர்ஸுமே இறந்து போனதுனால பிளேயர்ஸ் இல்லாதனால ஹீரோ வந்து மறுபடியும் மனுஷனாவே வாடுறான். அப்ப அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு ஜின் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களாம் நீயும் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிறதா தூக்கி அடிக்கிறப்ப அந்த சயாமா இருந்துட்டு எல்லாரும் அமைதியா இருங்க இவனை நான் கஸ்டடியில எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் இங்க நடந்த எல்லாத்துக்குமே கோகோவோட அந்த அப்பா கம்பெனி இருந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோல அந்த அக்கமே இருந்துட்டு உங்களோட அமெகி ஃபேமிலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஜின்ன ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சதும் அவங்க தான், அது மட்டும் இல்லாம என்னோட மூஞ்ச சரி பண்ணிக்கன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, பட் அதை நான் அவங்க மூஞ்சிலேயே தூக்கி வீசினேன், ஆனா கோனா உங்க ஃபேமிலியில நீ மட்டும் தான் நல்லவ அப்படிங்கிறப்ப அந்த கோனா இருந்துட்டு அவளோட அம்மாவுக்கு போன் பண்றா. அப்புறம் அந்த மைய பொண்ணு எங்க கோகாவை கூட்டிட்டு போயிருக்கானா ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜீரோ தாத்தா கிட்ட தான். அவர் இருந்துட்டு உன்னோட ஜஸ்டிஸ்ல குறை இருக்குன்னு சொன்னல அப்படிங்கிறப்ப இவன் சுட போறப்ப அந்த மையோ இருந்துட்டு அவனோட துப்பாக்கியை பிடிக்கி இவனை சுட பாக்குறா. அப்ப நீ அவங்க ஆள் தானே அப்படிங்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு வா உனக்கு எல்லா ஆன்சருமே நான் சொல்றேன், நான் தான் ஜீரோ, அதுக்கப்புறம் இவன் தான் என்னோட பையன் இச்சிமாரு, நீ வந்துட்டு எப்பவுமே ஈவல் அப்படிங்கறத தேடிக்கிட்டே இருந்த, ஏன்னா அப்பதானே நீ ஹீரோவாக முடியும், நீ என்ன ஈவலா மாத்தணும்னு நினைச்சனாலதான் அந்த பொண்ணுங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு
பட் அவங்க எல்லாத்தையுமே நான் உண்மையாலுமே காப்பாத்தணும் அப்படின்னு தான் நினைச்சேன். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா வந்துட்டு நீ அப்படி நினைக்கல, உனக்கு வந்துட்டு சண்டை போடுறதுக்கு பிடிச்சிருக்கு, சோ அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸா அந்த பொண்ணுங்களை நீ பயன்படுத்திக்கிட்ட. அந்த ரோபோட் கூட சண்டை போறப்ப நீ ரொம்ப சந்தோஷமா தானே சண்டை போட்ட. அந்த ஃபயர் நடந்தப்ப நீ ஹீரோவா மாறினது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் தான். நீ எப்பவுமே ரிலேயபிளான முடிவுகளை எடுக்கணும். அன்னைக்கு அந்த ஃபயர்ல அந்த அம்மாவை நீங்க கை விட்டுருந்துருக்கணும் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு அப்ப அன்னைக்கு நான் கரெக்டா தான் முடிவெடுத்திருக்கேன். பட் அங்க இருந்தது ஜின், அவன் எல்லாத்தையுமே காப்பாத்தினான். அன்னையில இருந்து நான் ஜின் மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். பட் எங்க அப்பா அதை பத்தி பேசவே விடல. அப்படிங்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு இல்ல, உன்னை எல்லாருமே ஹீரோன்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உன்னோட ஜஸ்டிஸ்ல ஒரு ஃபால்ட் வந்துச்சு, இப்ப இங்க நடந்த எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஹீரோ இருந்துட்டு என்ன அந்த அமகாமி தமிழுக்கு கூட்டிட்டு போங்களே அப்படிங்கிறப்ப அந்த டிடெக்டிவ் சயாமா இருந்துட்டு என்ன இதை பார்த்தா டாக்ஸி மாதிரி இருக்குதா, வெளியவே பாத்துட்டு வராத, உன்னை யாராச்சும் பாத்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு ஒரு கிரீப்பியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்படிலாம் இல்ல ஏன்னா நான் டிடெக்டிவ் அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு உருமாற ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவரோட பையன் இச்சுமாறு இருந்துட்டு அப்பா மெடிசன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறப்ப அப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்து பாரு என் பையன் இப்படி இருக்கிறதுக்கு உங்க அப்பா தான் காரணம் அப்படிங்கிறப்ப என்ன நீங்களும் பிளேயர் அப்படின்னு கோகா கேட்க, இல்ல நாங்க மனுஷங்க தான், ஆனா அந்த பிளேயரோட பவர்ஸ் எங்களோட உடம்புல எடுத்துக்கிட்டோம், அப்படி பண்ணலனா இறந்து போன என் பையனை என்னால உயிரோட கொண்டு வந்திருக்க முடியாது. உங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு நான் தான் பிளேயரையே உருவாக்கி கொடுத்தேன். பட் அந்த பிளேயர் எல்லாமே மனுஷங்களை கொல்றப்ப அது எல்லாத்தையுமே நான் வெளியே சொல்லலாம்னு இருந்தேன். பட் உங்க அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற லேப்ல போட்டு உயிரோட புதைச்சிட்டாரு. அங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, என் பையன் இறந்து போயிட்டான். பட் நான் அவ்வளவு விரக்தியில இல்ல, ஏன்னா அந்த இடத்துல தான் நான் பிளேயரை உருவாக்குனேன், நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதனால என் பையனை பிளேயரோட ஃபியூஸ் பண்ணி உயிரோட கொண்டு வந்தேன். அதுக்கப்புறமே எங்களுக்கு அங்க எதுவுமே இல்ல, இருந்தாலும் உங்க அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு என் பையனுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் ஹைட்டானிய பார்த்து அவன் எங்களை காப்பாத்தினான். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக நாங்க பிளேயர்ஸ் கூட சேர்ந்தோம். என்னோட கோல் வந்துட்டு என் பையன் பட்ட கஷ்டத்தை நீ படணும், அதுக்கப்புறம் உன் கையாலேயே உங்க அப்பாவை நீ கொல்லணும் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு எதுவும் கிடைக்கிறது தான், ஆனா இதுதான் ரிவெஞ்ச் அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகாதீங்க ஜீரோ அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு ஹயாமி நீங்களா அப்படிங்கிறப்ப அந்த மயூ இருந்துட்டு நீ ஏதாச்சும் பண்ணனா என்னோட உயிரை நானே எடுத்துருவேன் அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு ஏன் எப்படி நடந்துக்கிற அப்படிங்கிறப்ப அந்த இச்சுமாறு இருந்துட்டு என்னோட பூச்சியை வச்சுதான் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த ஹயாமி இருந்துட்டு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு புரியுது, பட் என்னோட பிளானை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இவங்க கூட சேர்ந்து வேலை செய்றீங்களா அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு ஆமா எனக்கு அந்த அமெரிக்க கம்பெனி வேணும் அதனாலதான் இவங்க கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்கிரீன்ஸ் ஆன் பண்ணா கோகோட அப்பா இருந்துட்டு அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த ஹைட்டானி சொன்னது எல்லாமே வெறும் பொய் தான் அப்படின்னு சொல்றப்ப இவரோட அசிஸ்டன்ட் அந்த காபே இருந்துட்டு இல்ல அவன் சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. இங்க அந்த ஹயாமி இருந்துட்டு காபேவுமே ஆரம்பத்துல இருந்து எங்க கூட தான் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, எங்களுக்கு தேவையான எல்லா ரகசிய டேட்டாவுமே அவர் தான் கண்டுபிடிச்சு எங்கள்ட்ட சொன்னாரு அப்படிங்கிறப்ப அந்த காபே இருந்துட்டு அங்க எல்லாரும் முன்னாடியுமே இப்ப கூட அது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு பிளேயர் கூட சேர்ந்து வேலை செய்ய தான் பாக்குறாரு. அவங்களுக்கு தெரியாம பணம் கொடுத்து அவங்க எல்லாத்தையுமே வளர்த்து விட்டு அவங்க எல்லாரையுமே இங்க அழிக்க விட்டு அது மூலியமா இவரோட கம்பெனியோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே உங்கள்ட்ட வித்து காசு பார்க்கலான்னு பாக்குறாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் இருந்துட்டு அந்த பூச்சி வச்சு அவரையுமே கண்ட்ரோல் பண்ணி என்னோட சாவை வச்சு இது எல்லாமே உண்மை நிரூபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிரை அவரே எடுத்துக்க வச்சிடறாங்க. அப்ப கோகோட அப்பா இருந்துட்டு இது எல்லாமே போய் இவனை யாரும் அப்படி பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த ஜீரோ தாத்தா இருந்துட்டு அவன் இறந்து போனப்ப கூட உங்க அப்பா பத்தியா அவனை பத்தி தான் யோசிக்கிறான், உங்க அப்பாவை உன் கையில கொல்லலனா என் பையனை வச்சு நானே கொண்டுறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு அச்சோ வேணாம் கோகா உனக்காக தான் அந்த பெரிய ஈவலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன், இப்ப மட்டும் உங்க அப்பாவை கொன்னனா நீ ஒரு பெரிய ஹீரோ ஆயிரலாம், அது மட்டும் இல்லாம அந்த பூச்சி இல்லாமையே உன்னோட ஆல்பா சூட்டை வச்சு உன்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஆல்பாஸ பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை கத்தி மோடுக்கு மாத்திட்டு அந்த ஹயாமியை போய் வெட்டிட்டு அந்த பூச்சி வரப்ப அந்த பூச்சியை துப்பாக்கி வச்சு சுடுறப்ப தெரியாம அந்த இச்சுமாரியும் சுட்டாராம், அதுக்கப்புறம் அந்த ஜீரோ தாத்தாவையுமே சுட்டாராம். அப்ப அந்த ஹயாமி பாரு என்ன பண்ணிருக்கேன்னு அப்படிங்கிறப்ப இவன் இருந்துட்டு உங்களை என்னோட அண்ணன் மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறப்ப அந்த ஹயாமி இருந்துட்டு பட் எனக்கு நீ ஒரு பொம்மை மாதிரி தான் அப்படிங்கிறப்ப அவனுமே பக்கத்துல போயிட்டு கொல்ல பாக்குறான். பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு மனசு வரல, பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொன்னாரான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கொல்லான்னு பாக்குறப்ப ஆல்ரெடி அவன் சுட்டான்ல, ஆனா ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு அப்படியே இறந்து போறப்ப இவனுக்கு இருந்துட்டு பயங்கர விரக்தி ஆகிருது. அதுக்கப்புறம் அந்த மயுவை மட்டும் கூட்டிட்டு அந்த விரக்திலேயே வெளியே போயிட்டு எந்திரிச்சியா உனக்கு எந்த அடியும் படலதானே அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கோகோவோட டீமுமே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு திடீர்னு உன்னோட டிராக்கர்ல இருந்து எங்களுக்கு சிக்னல் வர ஆரம்பிச்சது, அதனாலதான் இங்க வந்துட்டோம், உன்னோட சூட்லயுமே இப்ப உன்னால பறக்க முடியும், அதனால சீக்கிரம் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு அந்த ஹைடானியே வரப்ப கோகோவோட அப்பா இருந்துட்டு வா வா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் அங்க செட் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க எல்லாத்தையுமே சொல்றப்ப இந்த ஹைடானி கூட வந்த பிளேயர் இருந்துட்டு அந்த எல்லா புல்லட்டுமே ஈஸியா தடுத்தாராம். அப்ப ஹைடானி வந்துட்டு என்னப்பா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைச்சேன் இப்படியே நடத்து அப்படிங்கிறாரு. அப்ப அந்த கோகா இருந்துட்டு சூட்டை போட்டுக்கிட்டு இந்த சூட்ல இருக்கிற லிமிட்டரை ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே அப்படி பண்ணுனா உன்னோட உடம்பு அதை தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இந்த ஆல்பாஸோட முழு பவருமே நான் யூஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஹைடானி இருந்துட்டு பிளேயர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவா நான் வந்திருக்கனால ஒரு Q&A நடத்துறேன், யாராச்சும் எனக்கு கொஸ்டின் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறப்ப எனக்கு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வரப்ப ஹைடானி இருந்துட்டு இதுல இருந்து கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படிங்கிறப்ப
ஹீரோ இல்ல நான் உன்னை கொல்லணும் அப்படிங்கிறப்ப ஹைட்டானி இருந்துட்டு என்ன உன்னால கொல்ல முடியும்னு நினைக்கிறியா, அதுவும் நீ வெள்ளை கலர்ல இருக்கிறப்ப ரெட் கலர் ஸ்டோன் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நான் சாகணும்னாலும் அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த ஹைட்டானி நீ சீக்கிரமா சாக போற அப்படின்ட்டு ஹீரோ நெஞ்சா பொழந்துகிட்டு இருக்கான். அங்க வெளியே கோகோ வந்துட்டு அவனோட ஆல்பா சூட்டை போட்டு அதுல இருக்கிற லிமிட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மயு கிட்ட உன்னோட பேர் என்ன பண்ணி கேட்க, அவளும் மயுன்னு சொல்ல சாரி என்னால நிறைய மோசமான விஷயம் நடந்துருச்சு, அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஏர் பூஸ்டரை வச்சு அங்கிருந்து பறந்து போயிடறான். அதுக்கப்புறம் கோனாவுமே அக்கமி வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவர் வந்துட்டு நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த ஹைட்டானி இருந்துட்டு உன் கண்ணிலேயே நீ பிளேயரா மாற போறேன்னு தெரியுது, சீக்கிரம் பிளேயரா மாறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட நெஞ்சுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கிறப்ப ஹீரோட உடம்புக்குள்ளேயுமே ஒரு ரெட் கலர் ஸ்டோன் இருந்திருக்கு. அவன் அந்த ஹைட்டானி இருந்துட்டு அந்த கன்சாக்கி உன்னை ஹியூமன் மாதிரி வளர்க்கணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் எதுக்கு இதை உன்னோட உடம்புக்குள்ள வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு தாத்தாவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு கோவப்படுறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு சரி ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்த போறப்ப கரெக்டா கோகா இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற பிளேயரையுமே போட்டு தள்ளிறான். அப்ப கோகாவோட அம்மாவுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு அந்த ரெட் கலர் ஸ்டேக்கா அந்த ஹைட்டானி கையில இருந்து எடு அப்படின்னு சொல்றப்ப கோகாவோட அப்பா இருந்துட்டு அவனை கொல்லு, அவன் தான் நம்ம வீட்டை அழிச்சான் அப்படின்னு ஹீரோவை கொல்ல சொல்றப்ப கோகா இருந்துட்டு நான் ஒருத்தவங்களை கொல்லுனா அது நீங்க தான் ஈவல் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க கோகா வந்துட்டு அவரை கொன்னுட்டா எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்றப்ப கோகாவோட அப்பா இருந்துட்டு சீக்கிரம் என்னோட கமாண்டர்ஸ் எல்லாருமே இப்ப கோகாவை கொல்லுங்க, என்ன கோகா உன்னோட ஆல்பா சூட்டோட டேட்டா எல்லாமே எனக்கு கிடைச்சு அதை வச்சுதான் இவங்க எல்லாத்தையுமே உருவாக்கி இருப்பேன், சோ ஆல்பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஆல்பாஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க அப்பாவே அவன் சுட்டா. அவங்க அம்மா வந்துட்டு அந்த புல்லட்டை தடுத்தாலும் திரும்பி அவங்க அப்பாவுமே கோகா இருந்துட்டு சுட்டாராம். அப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு மண்டை குழம்பிருச்சா அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு இனிமேல் இது பிளேயர்ஸோட காலம், நாங்க தான் ஆட்சி செய்ய போறோம்ட்டு நிறைய பேர் பிளேயர்ஸா மாறுறாங்க. அப்பதான் கோனா இருந்துட்டு உள்ள என்னோட ஃபேமிலி இருக்காங்க என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்ப அங்க இருக்கிற கேமரா எல்லாம் டிஸ்ட்ராய் ஆனதுனால கோகாவோட டீமாலையுமே கோகாவுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல. அப்ப கோகா இருந்துட்டு அங்க இருக்கிற பிளேயர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு அந்த ரெட் கலர் ஸ்டேக்கை ஹீரோ முன்னாடி அந்த ஹைட்டானி தூக்கி வீசிறான். அப்ப கோகாவும் இருந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி பின்னாடியே இருக்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒன்னாலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகாவை அந்த பிளேயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கோகாவோட டீம் இருந்துட்டு போச்சு, கோகாவோட அந்த சூட் இருந்துட்டு நிறைய டேமேஜ் ஆகுது, இப்படியே போட்டா லிமிட்டர் இருந்துட்டு அதாவே ஆன் ஆயிரும் அப்படிங்கிறப்ப அந்த மயு பொண்ணு வந்துட்டு அவனுக்கு என்ன போகுது அவனோட சொந்த பேரண்டே அவன் சுட்டுட்டான் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு கண்டபடி மூளை இழந்த மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் கோனாவுமே அந்த இடத்துக்கு வரப்ப அவன் சொல்றதை நிப்பாட்டிறான். அப்ப ஹீரோ வந்துட்டு நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹைட்டானி இருந்துட்டு இப்ப இருக்கிற கண்டிஷன்ல அதை உன்னால பண்ண முடியாது, அந்த ஸ்டேக் அவனோட உடம்புல குத்திட்டு ரெட் கலர்ல மாறு, எங்களோட கரிஸ்மாவா பிறந்தனா மனுஷங்களுக்கு நீ எனிமி ஆயிருவ, பட் எங்களோட கண்ணோட்டத்துல இருக்கிறப்ப மனுஷங்க தான் கெட்டவங்க, அவங்க எங்களுக்கு தான் மான்ஸ்டர், அவனோட நீ ஜாயின் பண்ண வேணாம் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு வேணாம் மனுஷங்களோட எனிமையா நீ மாறக்கூடாது ஜின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஆனா இப்படியே இருந்தா நான் செத்து போயிட்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்றது எல்லாத்தையும் அப்படின்ட்டு அதை தொட போனா அவன் இருந்துட்டு அவனோட கையை சுட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹைட்டானி நீ இப்படியே இருந்தா பாரு இவங்கள கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டனாக்காவை கூட்டிட்டு வரான். அப்ப கோகா இருந்துட்டு அந்த டனாக்காவை காப்பாத்தலான்னு பாக்குறான், பட் விட மாட்டாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு டனாக்காக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உங்க எல்லாத்தையுமே கொன்றும் அப்படின்ட்டு கோகா கிட்ட நான் கெட்டவனா மாறினா உன் கையாலேயே என்ன கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஸ்டோனை தன்னோட உடம்புல குத்திக்கிறான். குத்துறவன மறுபடியுமே ஜெட்டா மாறான், ஃபர்ஸ்ட் வெள்ளை கலர்ல தான் மாறான், பட் அதுக்கப்புறம் அப்படியே ரெட் கலர்ல மாறான். அப்படி மாறதுனால ஆனா உருவாக்குற அந்த பவரோட ஷாக் வேவ் இருக்குல்ல அது இருந்து அந்த சிட்டி முழுக்க உணர்றாங்க எல்லாருமே. அப்ப ஹீரோ இருந்துட்டு இப்ப அவனோட கம்ப்ளீட்டான ஃபார்முக்கு மாறிட்டான். அப்ப கோகா இருந்துட்டு அவனை சுட போறப்ப ஹீரோ வந்துட்டு கவலைப்படாத நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவனோட ரிங் ஆஃப் எக்ஸ்போஷர் இருந்துட்டு அங்க ரியாக்ட் ஆகுது. அதனால டனாக்கா இருந்துட்டு தலைவலிக்குதுன்னு சொல்றா. ஹைட்டானி இருந்துட்டு இதுக்கு மேல யாரும் உங்களோட உருவத்தை மறைக்க தேவையில்லை, உங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளேயர்ஸோட உண்மையான உருவத்துக்கு மாறப்ப டனாக்காவுமே மாறா. அவன் ஹைட்டானி இருந்துட்டு உன்னோட ரிங்குனால எல்லாருமே அவங்களோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அவங்களால மனுஷங்களா மாறவே முடியாது. இப்படி இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு, மனுஷங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே அட்டாக் பண்றாங்க. கோகா கூடயும் ஒருத்தர் வந்து சண்டை போடுறான். அப்ப இந்த டனாக்கா இருக்கால அவர் வந்துட்டு அங்க இருக்கிற மனுஷங்களை அட்டாக் பண்றப்ப ஹீரோ போய் பிடிக்கிறப்ப எல்லாருமே மணலா மாறிடுறாங்க. சோ எல்லாருமே இந்த ஊர்ல மணலா மாறி செத்தது காரணமே இந்த டனாக்கா தான். ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லுவாள், அப்பதான் அவ அந்த பிளேயரா மாறி இருந்திருக்கணும். அப்ப அங்க கோனா இருந்துட்டு அவங்க அப்பா அங்க குண்டடிப்பட்டு கிடக்கிறதையும் பாக்குறா. அப்ப ஹைட்டானி இருந்துட்டு என்ன டனாக்கா வெயிட் போட்டால இவளை தடுக்கல, இங்க இருக்கிற எல்லாருமே மணலா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு வேற இடத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவனை போயிட்டு ஹீரோ கொன்னாரான். கோகா கூட ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தால அவனையுமே கோகா இருந்துட்டு அவனோட துப்பாக்கியை வச்சு போட்டு தள்ளிறான். அப்ப ஹீரோ வந்து டனாக்காவை பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேயர் இந்த ரிங்குனால பிளேயர் உருவத்துக்கு மாறிட்டாங்கன்னா திரும்பி அவங்க மனுஷங்களா மாற மாட்டாங்க. சோ டனாக்காவோ திரும்பி மனுஷியா மாறவே மாட்டா. நல்லா நினைச்சு பாரு, நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எல்லாமே பக்கத்துல நானும் இருந்தேன், அவங்க ரெண்டு பேத்தையும் மீட் பண்ண வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றான். அங்க கோனாவோட அம்மா இருந்துட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப ஹைட்டானி இருந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் மனுஷங்க மாதிரி ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சீங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க, பட் அது எல்லாமே இப்ப பொய் மாதிரி இருக்குல்ல, எல்லாமே நான் பண்ண ட்ரிக் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு என்ன இது எல்லாத்தையுமே நான் நம்ப நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டானி அட்டாக் பண்ண போக இந்த 12வது எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் 13வது எபிசோட்ல ஹீரோ அட்டாக் பண்ண போனப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இங்க பாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு இருக்கா, நீ பிளேயர்ஸ் அன் பண்றவங்க சீக்கிரம் உன்னோட வேலையை பண்ணு அப்படின்னு
சொல்றப்ப ஹீரோ வந்து கோவப்பட்டு அவனை போயிட்டு அட்டாக் பண்ணி அவனோட நெஞ்சிலேயே குத்திரான். அப்ப கோகாவோட தாத்தா இருக்கார்ல, அவருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பாக்குறப்ப கோகா இருக்கால, அவன் வந்துட்டு நாயத்தை நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயரா மாறி இருந்த டனாக்காவை அப்படியே ரெண்டா வெட்டி கொன்னறான். அதுக்கப்புறம் ஹைட்டானிய கொல்ல போறப்ப ஹீரோ வந்து அவனை தூக்கி வீசிட்டு பயங்கரமா வருத்தத்துல கத்திட்டு பக்கத்துலயுமே போயிட்டு டனாக்கா அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுட்டு ஹைட்டானிய பாக்குறப்ப அவன் இருந்துட்டு, பா உன்னோட கண்ணிலே தெரியுது உன்னோட ஹார்ட் வந்து ஃபீஸ் ஆயிட்டு இருக்குது, நீ தான் எங்க எல்லாருக்கும் தேவையான கரிஸ்மா அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு இந்த ஹைட்டானி கூட போயிட்டு சண்டை போறான். ஆனா அவன் இருந்துட்டு எல்லா அட்டாக்ல இருந்துமே தப்பிச்சுட்டு தான் இருக்கான். அந்த ஹைட்டானி இருந்துட்டு, நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன், அங்க ஜின்ன பாரு எவ்வளவு ஒரு எமோஷனலே இல்லாம நின்னுட்டு இருக்கானு, ஏன்னா அவனால கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான ஒரு பிளேயரை கொல்ல முடியல, பட் அவளை நீ கொன்னு ஜின்ன இந்த நிலைமைக்கு மாறதுக்கு காரணமா இருக்க அப்படின்னு சொல்றான். இங்க அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு, உங்க உடம்புல இருக்கிற காயம் எல்லாமே கன் ஷாட்னால வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, கோகா வந்துட்டு அவனோட ஜஸ்டிஸ்னால இப்படி பண்ணிட்டான், அவனை யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடறாங்க. இங்க கோகாவை அந்த ஹைட்டானி அடைச்சு போட்டாராம். அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றத கூட அவன் கேட்காம இங்க தப்பிச்சு போயிருங்க அப்படிங்கிறப்ப அவனோட டீம் இருந்துட்டு, இவனோட சூட்ல வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆனதுனால உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல உன்னால சண்டை போட முடியாது அப்படிங்கிறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு கோகாவை பிடிச்சிட்டு வாசெட் கடைசியான மூவ் நீ கூட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கோகாவோட கத்தியை எடுக்கிறப்ப ஹைட்டானி இருந்துட்டு, இவன் என்னதான் ஜஸ்டிஸ்னு சொன்னாலும் உன்னை ஏமாத்திட்டு இருந்த ஒரு பொண்ணை கொன்னுட்டான், அப்ப இவன் தான் ஈவில் பர்சன், சீக்கிரம் கொல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ கொல்ல வரான். ஆனா கோகாவால அந்த ஹைட்டானியை தான் வெட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு கூட சண்டை போட்டு அவன் நெஞ்சில குத்துறப்ப அந்த ஹைட்டானி இருந்துட்டு, இந்த முகம் என்னோட கனவுக்காக எங்களோட கரிஸ்மாவோட ரீபர்த்துக்காக நான் சாக கூட தயார் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அவனை விளிம்புக்கு கொண்டு போயிட்டு செத்துரு அப்படிங்கிறப்ப அவனும் உனக்காக சந்தோஷமா சாவே அப்படின்ட்டு கீழே விழுகிறப்ப கூட ஒரு அட்டாக்க பண்ணிட்டு தான் சாவறான். அதனால மேல இருக்கிற பில்டிங் இடிஞ்சு கோனா மேல விழுக போறப்ப கோகாவும் ஹீரோவும் போயிட்டு அவங்கள காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு, எதுக்காக உங்க அம்மாவை கொன்ன, அவங்கள வாழ வைக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு, ஜஸ்டிஸை நிலநாட்டணும்னா சில சமயம் சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், சில கஷ்டமான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, நானா இருந்தா எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன் அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு, நீ ஹீரோ கிடையாது, ஹீரோ அப்படிங்கிறவங்க நாயத்து நிலநாட்டுறவங்க தான், அதனாலதான் இப்ப நான் உன்னை கொல்ல போறேன், உன் கையில இருக்கிற அந்த ரிங்குனால எப்ப வேணாலும் பிளேயர்ஸை நீ கூப்பிடலாம், சோ மனித இனத்துக்காக நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். ஆனா ஹீரோ ஈஸியா தப்பிச்சு அவனை தூக்கி வீசிறான். அப்ப கோகா இருந்துட்டு அவன் வெப்பனை கன்னா மாத்தி ஹீரோக்கு குறி வச்சு, இது ஜஸ்டிஸ்க்காக அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, எனக்கு ஜஸ்டிஸ பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் கோகாவுமே சுட்டாரான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த நைட் நடந்த இன்சிடென்ட் வந்துட்டு ரொம்ப துயரமானதா தான் எல்லாமே கருனாங்க. இருந்தாலும் கூட பிளேயர்ஸ் வந்துட்டு இன்னுமே இருக்கதான் செய்யறாங்க, மக்கள் அட்டாக் பண்ணதான் செய்யறாங்க. அப்பதான் கோகா இருக்காங்க, அவன் வந்துட்டு அவனோட ஆல்பா சூட்டை வச்சு அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு போட்டு தள்ளிறான். அப்ப அங்க இருக்கிறவன் ரொம்ப தேங்க்ஸ் ஆல்பாஸ் அப்படிங்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு கோகாவும் போயிடான். அடுத்த நாள் நியூஸ்லயுமே மறுபடியுமே ஆல்பாஸ் ஒருத்தரை காப்பாத்தி இருக்கிறாரு. இவர்னால பிளேயர்ஸ் வந்துட்டு இப்ப நடமாடுறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு, அந்த ஆல்பாஸ் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோகாவுமே அவங்க அப்பா இல்லாதனால அவனோட கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தால சீக்கிரட்டா, கவலைதான் இப்ப இவனை லவ் பண்றான். அவன் வந்துட்டு இன்னைக்கு 3 மணிக்கு பார்ட்டி இருக்கு, பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இவன் வந்துட்டு, கண்டிப்பா என் தாத்தா ஜஸ்டிஸை நிலைநாட்டணும்னா அதுக்கு பவர் வேணும்னு சொன்னாரு, அதை இன்னைக்கு நான் உண்மையாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வந்து சுட போனால ஹீரோ சுட்டுட்டானான்னு கேட்டா கிடையாது, ஹீரோ அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு இவனை கொல்றதுக்காக போயிருக்கான். அப்ப இருந்துட்டு ஹீரோ அப்பதான் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டான ஃபார்முக்கு மாறுறான். அவனுக்கு ரெக்க வருது, வால் வருது, அதையும் வச்சு கோகாவை கொல்ல போறப்ப இல்ல வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறப்ப அவனோட அந்த ரெக்க போயிருது, மூஞ்சுமே பழையபடி மாறி அங்க இருந்து போறப்ப கடினமான சிச்சுவேஷன்ல நீங்க தான் டஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். கோகா துரத்தி போலான்னு போறப்ப கோனா இருந்துட்டு வந்து தடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்றப்ப அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு, இது ஜின்னுக்கு டஃபா தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்க அண்ணன் செஞ்சதான் சரி, அவன் தான் நம்மளோட வே ஆஃப் லிவிங்க காப்பாத்திருக்கான் அப்படிங்கிறப்ப அங்க கோகாவோட தாத்தா இருந்தாரு. அவர் இருந்துட்டு, நெல்லு கோகா அப்படிங்கிறப்ப கோகா இருந்துட்டு, ஆனா அவன் கையில இருக்கிற ரிங், அதனால நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு, இல்ல ஹைட்டானி ஆல்ரெடி தோத்துட்டான், ஏன்னா அந்த கன்சாக்கி எப்படி ஜின் மாறணும்னு நினைச்சானோ அப்படிதான் இருக்கான், அந்த பிளேயர்ஸ்க்கு மனுஷங்களை கொல்லணும் அப்படிங்கிற ஃபைட்டிங் இன்ஸ்டிங் இருக்கு, அந்த இன்ஸ்டிங்ட பயன்படுத்தியே ஒருத்தவனை உருவாக்கி அந்த பிளேயர்ஸை வேட்டையாடலாம் அப்படின்னு தான் நானும் கன்சாக்கியும் பிளான் பண்ணோம். ஆனா அந்த கன்சாக்கி அந்த சண்டை போடுற வெறியை எப்படி அடக்குறது அப்படின்னு ஜின்னுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அதுதான் ஹியூமனோட ஹார்ட். சோ ஜின்னு கிட்ட ஹியூமன் ஹார்ட் இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் ஜின்னுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கோனா கேட்கிறா. அதோட பாஸ்டை கட் பண்ணிட்டு கோகா இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இப்ப பிளேயர்ஸ் அதிகமா நடமாடாததுக்கு காரணம் ஜின்னு தான் நினைக்கிறேன், நீ ஜஸ்டிஸ பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க மயூ இருந்துட்டு, எனக்கு ஜஸ்டிஸ் நீ தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கோனா இருக்கல, அவர் இருந்துட்டு அவங்க அம்மா மாதிரியே அக்கமையோட சேர்ந்து அங்க இருக்கிற ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே ஃபுட் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஜின்ன பாத்தீங்களா அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் வந்து கேட்க, இல்ல பட் இவரோட அண்ணனுக்கு கிடைக்கிற மாதிரி பேரும் போகணும் அவனுக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பா ஒரு நாள் அவனை கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் இருந்துட்டு 2 பசங்க இருந்துட்டு ஒரு பொண்ணுங்கள்ட்ட, வாங்க லேட்டா நீங்க வீட்டுக்கு போய்க்கங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வேணா அவனோட ரிங்க பயன்படுத்துறப்ப அந்த பொண்ணுங்க 2 பேரும் தான் பிளேயர்ஸ். அப்ப ஹீரோ வந்து அந்த 2 பிளேயர்ஸுமே போயிட்டு போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவன் நார்மலா மாறப்ப அந்த சீப்பர்னு இருப்பாங்களா, அவங்க வந்துட்டு பாஸ் ஒன்ன பாக்கணும்னு சொல்றாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என் பக்கத்துல வந்து அவருமே மான்ஸ்டர் மாதிரி மாறிடுவாரு, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, கோகா கிட்ட மாட்டாம நீங்களாம் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு வாய்ஸ் இருந்துட்டு, இவனை யாரும் பாராட்டுறது இல்ல, இவனை பத்தி யாருக்கும் தெரியாது, இருந்தாலும்
இருந்தாலும் இவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். மத்தவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் இருளோட பாதையை தேர்ந்தெடுத்திருக்கான். இவன் தான் ஜெட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேவை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.